என்எல்டி வின்னு கேக்குறாங்க அற்புதம். ஆனா கன்னர்ஸ் இன்னும் உன் மேல வெளியா தான் இருக்காங்க அற்புதம். கன்னர்ஸ் ஏன் நம்ம மேல வெறியா இருக்கானுங்க? அதான் வருஷம் வருஷம் சூத்தடி வாங்குறோம்ல எமிரேட்ஸ்ல. சூத்தடி வாங்கும்போது தானே அற்புதம் உனக்கு நார்த் லண்டன் இஸ் ரெட்னே ஞாபகத்துக்கு வருது. இப்படி வருஷம் வருஷம் சூத்தடி கொடுத்து நார்த் லண்டன் இஸ் ரெட்னு சொல்ற அளவுக்கு கன்னர்ஸ் ஏன் இவ்வளவு அல்ப பயலுகளா இருக்காங்க? வணக்கம் மக்களே, வெல்கம் டு வடலண்டன் ஆஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட். இது நம்மளுடைய நார்த் லண்டன் டார்பியோடைய ரிவ்யூ எபிசோட். அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எங்க ஆளுங்க தான் பெருசு, எங்க சென்டர் பேக் தான் பெருசு, எங்க ஃபுல் பேக் தான் பெருசு, எங்க கோல் கீப்பர் தான் பெருசு, எங்க ஸ்ட்ரைக்கர் தான் பெருசுன்னு அப்படியே வந்து ஒரு பல கூட்டம் சுத்திட்டு இருக்கோம். அந்த பல கூட்டத்துல இருக்கிறதுலயே எப்படி சொல்றது, நம்மளுக்கு பார்த்தாலே ஜெயிச்சுப்போ அப்படின்னு சொல்ல தோன்ற மாதிரியான ஒரு கூட்டத்தோட ஆடி நம்ம வந்து 4-1, அதாவது வந்து டெமோலிஷன், டிஸ்ட்ரக்ஷன், வேற என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லலாம் இந்த மாதிரி, அதை எல்லாத்தையுமே சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா சொல்றதுக்கு நம்ம ஏதாச்சும் கஷ்டப்பட்டு விளையாடி ஏதாச்சும் பண்ணா கூட பரவாயில்ல. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய் அப்படியே வந்து ஒரு 4-0ங்கிறது எவனோ ஒருத்தன் சொன்னா அது இது வந்து 5 ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸ்கோர் 5 ஸ்டார், ஆனா ஆர்சனல் 5 ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏன்னா அப்படியே அவ்வளவு அழகா செகண்ட் கியர்ல டீல் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த கேம்ல என்ன நடந்துச்சு, அந்த கேமை பத்தி நாங்க என்ன ஃபீல் பண்றோம், அதெல்லாம் பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். எபிசோட்ல இன்னைக்கு பேசுறதுக்குன்னு சொல்லலாமா, இல்லாட்டி அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே கோசியா அப்படியே பிரீசியா அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே ஜாலியா பேசிட்டு போறதுக்கு இன்னைக்கு எங்களோட நீங்க ஜாயின் பண்றது தீபக் மற்றும் ஹேமந்த். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ கைஸ். இதுக்காக தான் நான் காத்துன்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. நீங்க எல்லாம் ஆக்சுவலா நாங்க முதல்ல பேசினது என்னடா சம்பந்தமே இல்லாம பேசுறாங்கன்னு ஒரு சில பேர் யோசிச்சிருக்கலாம். ஒரு சில பேர் என்னடா சூப்பர் டீலக்ஸ் டயலாக் எல்லாம் பிகினிங்ல பேசுறாங்களே, என்ன நடக்குதுன்னு யோசிச்சிருக்கலாம். எதுவுமே இல்லை. இது எல்லாமே நம்ம எமிரேட் ஸ்டேடியம்ல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விளையாடின கேம்ல நடந்த விஷயங்களோட ஒரு சின்ன தமிழாக்கம், அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த இந்த கேம்ல நடந்துச்சு. இந்த மொத்தமா வந்து பில்டப் எல்லாம் தாண்டி போய் என்னையே லைட்டா பயப்பட வச்சாங்க. அதுக்கு திருப்பி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணாடியை பார்த்து நானே என்கிட்ட திட்டிட்டேன். ஏன்னா உனக்கெல்லாம் அறிவே கிடையாதுடா, இதுக்கு போய் இவ்வளவு பயந்து நர்வஸ்லாம் ஆனியடா மார்னிங்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க மார்னிங் கேம். ஸோ அந்த கேம்ல என்ன நடந்துச்சு, நாங்க என்னத்தை பார்த்தோம், எப்படி ஜெயிச்சோம், நாம அந்த கூட்டம் வந்து என்ன செஞ்சிச்சு, அதை பத்தி எல்லாம் தான் பேச போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறோம். இந்த நார்த் லண்டன் டார்பிங்கிறது, இந்த நார்த் லண்டன் ரைவல்ரிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது இடையில வந்துட்டு நீங்க அப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க எல்லாம் வந்துட்டு அந்த அந்த மாதிரியான கருத்து வச்சு பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த எபிசோட பார்க்காதீங்க. அந்த அந்த இதுல இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால சொல்ற மாதிரிதான், ஹாட் பேஷண்ட்ஸ், பிரெக்னன்ட் லேடிஸ், இது இருக்கிறவங்க யாரும் இதை பார்க்காதீங்க. ஏன்னா நார்த் லண்டன் டார்பிங்கிறது, ஓ நீங்கெல்லாம் வந்து லண்டன்ல உட்காந்துருக்கீங்களா, நீங்கெல்லாம் எப்படி அதை பத்தி பேசலாம்னு கேட்கறவனும் பார்க்காத. அப்படிதான் பேசும். ஏன்னா இந்த ரைவல்ரினா இப்படிதான், ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருந்திருக்கு. அப்பன் புள்ளைய திட்டுவான், புள்ள அவன் வந்து அவன் தாத்தாவை திட்டுவான். இதுதான் நார்த் லண்டன் ரைவல்ரி. ஓகே, இதுல வந்து நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து மனிதர்களாக மதித்து பேசணும், அப்படி இப்படி எல்லாம் நீங்க பேச போறீங்கன்னா தயவுசெய்து இந்த எபிசோட் பார்க்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறோம். எங்களோட காண்டு அந்த கிளப் மேலதான், அந்த கிளப்பை ஃபாலோ பண்றவங்க மேல கிடையாது. அந்த செப்பரேஷன் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த எபிசோட பார்த்து நீங்களும் முடிஞ்சதுன்னா அது தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆமா. சோ ஒரு பெரிய ஆமா இன்ட்ரோ bro. சொல்லு. அதான் நீங்க சொன்ன போது எனக்கு அதான் சிரிப்பா இருந்துச்சு. நம்ம ஸ்ரீவத்ஸ் ப்ரோ ஒன்று ரிப்ளை போட்டிருப்பாரு ஒரு ஸ்பர்ஸ் ஃபேனுங்க எவனுக்கோ, அந்த சொப்ரானோஸ்ல சுடுற மாதிரி வயலன்ஸோட தான் நம்ம வாழ்க்கையில அதுதான் like எனக்கு அதான் சொல்றேன். இது இது வந்து ஒரு வேற ஒரே சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ரைவல்ரி. இந்த ரைவல்ரியோட இந்த லெவல்ல அகைன் நம்ம ரைவல்ரி, நம்ம தான் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறோம். பேசிக்கலி ஓனர்ஷிப் சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்குது. கரெக்ட். அதனால நாங்க அதுக்கு ரைவல்ரினே ஒரு மரியாதை கொடுத்து பேசுறோம். அதுக்கே எங்களை பாராட்டணும் முதல்ல. எக்ஸிபிஷன் தான். எக்ஸாக்ட்லி. இதுக்கு இந்த பாராட்டுறதுக்கே நம்மளுக்கு எல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும். பட் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எங்களோட வேலையை அப்படியே பார்த்துட்டு போறோம். தீபக், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். வந்து கேம் நல்ல கேம். நம்ம வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் பிரேக்கு ஒழுங்கா ஆட மாட்டோம், வந்து போயிட்டு வந்துட்டு கஷ்டப்படுவோம்னு நினைச்சோம். நம்ம கஷ்டப்படலனாலும் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல நம்ம கஷ்டப்படுறதுக்கு. சும்மா ஏதோ கிளம்பி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துங்கடா, இது ஒரு டாபி கேம்டா, ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் ஸ்பர்ஸ் சும்மா செத்த பாம்பா போட்டு அடிச்ச மாதிரிதான் இருந்தது.
பாக்குறதுக்கு. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். இப்படிதான் இருந்துச்சு. செத்த பாம்பை போட்டு அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டோட்டலா. யா, கோ கோல்ஸ்லாம் ஆன். வந்து நல்ல பெர்ஃபெக்ட் கோல்ஸ். அதெல்லாம் வந்து அது அது ஒரே ஒரு காண்டு அந்த எச்எஃப் பையன் கோல் அடிச்சதுதான். அதுவும் வந்து சுமாரான கோல்னா கூட பரவாயில்ல. ப்ராபப்ளி ஒரு கோல் ஆஃப் த சீசன் கண்டென்ட். அது ஒரே ஆமா. ஒரு காண்டு தான். அவனுக்கு நடக்குது பாரு. எப்படி? அதுவும் அந்த அந்த அதாவது மூஞ்சிக்கு நடக்குதுன்றதுதான் எனக்கு ரொம்ப காண்டா இருக்கு. அவனை எல்லா பார்த்தாலே டீமும் செருப்பாலே ஏதாச்சும் அடிக்கிற போல பண்ணிடுறான். இருக்கும். வாய்ப்பே இல்ல. அதுதான் அதான் ஒரே பிளெமிஷ். ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா அதான் நீ சொன்னதுதான் எக்ஸாக்ட்லி. லைக் ஒரு நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஒரு கஷ்டப்படுறதோ அந்த வித்தவுட் பிரேக்கிங் அ ஸ்வெட் அப்படிம்பாங்க. ம். அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு அது ஒரு வேர்த்து கீர்த்தி எதுவுமே இல்லாம அப்படியே அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போனது வந்து நம்ம என்ன வேலை பண்ணோமோ அதை தாண்டி அவங்க எதுவும் பண்ணாம நம்ம கிட்ட ம். கேம கொடுத்தாங்க. அதான் இன்னும் நீங்க ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் இதாதான் இருந்தேன். ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமான கேமா இருக்குமே. ஏன்னா நம்ம நிறைய பேர் அவுட்டு, பிளஸ் வந்து இன்டர்நேஷனல் எல்லாருமே ஆடிட்டு தான் வந்தாங்க. யாருக்குமே ரெஸ்ட்லாம் இல்லைன்னு பார்த்தா வந்து பாய்ஸ் வந்து அப்படியே ஃபுல் ஃபயர்டா இருந்தாங்க. ஆனாலும் வந்து அந்த ஃபயருக்கு தகுதியே இல்லாத டீம் கூட ஆடின வந்தா இருந்தது. அதுதான் எக்ஸாக்ட்லி. அந்த டிஃபோ போட்ட மொமெண்ட்ல இருந்தே எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஏய் ஓகேடா, இந்த கேம் இப்படிதான் இருக்க போகுது. நாங்க இதை பண்றதுக்கு தான் வரோம். உங்களை இதுதான் பண்ண விட போறோம்னு. அந்த டிஃபோ வந்துட்டு பழைய டிஃபோவால பாதிக்கப்பட்ட பல பேர் கண்ணுக்கு அப்படியே வந்து ஒரு குளிர்ச்சி. இதெல்லாம் வந்து எனக்கு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் அது ஒரு ஃபீலிங்கே கிடையாது. அது வேற மாதிரியான ஒரு ஃபீலிங். அது மேல சோல் கேம்பல் வச்சது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. என்னடா ஆமா. அது ஆண்ட்ரிக்கு மேல வந்துட்டு ஒரு மாதிரி மங்கலா இருக்கே. அப்படியே திருப்பி நான் பார்த்தா நடுவுல சோல் வியரா கேம்பல். நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நானும் ஆமா. அதான் நான் நினைச்சேன். சூப்பருங்க, நல்ல நல்ல டச் அப்படி. அது ப்ரீவியஸ் டே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா. முந்தின நாள் நைட்டோ இல்ல அந்த கேம் நம்மளுக்கு மார்னிங் டைம் தானே. ம். அப்பவே நான் ஏர்லி மார்னிங்கே வந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. சரியான டிஃபோ ஒண்ணு வரப்போகுது. அந்த டிஃபோட ஸ்பர்ஸ மார்க் பண்றோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நான் யோசிச்சேன் என்னடா மார்க் பண்ண முடியும்? இவங்க எப்படி இருந்தாலுமே வந்துட்டு எதுவா இருந்தாலும் யூரோப்பியன் ட்ரோஃபி எடுத்து இப்படி காமிச்சிருவானுங்களே. நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுனே இருந்தா, சொல்லாம சொல்லி கரெக்ட்டா அந்த சோல் கேம்பல மேல போட்டது தான் அந்த மார்க்கிங் பார்ட்டி. எனக்கு அது வந்து பார்த்த அப்படியே ஒரு மாரி வெறித்தனமா இருந்துச்சு. ஹேமந்த் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டிஃபோ. ஆமா ப்ரோ. ஸ்பர்ஸ் வந்து லாஸ்ட் த மேட்ச் அதான் இந்த எம்எஸ் தோனி படத்துல நம்ம மேட்ச் எங்க தோத்தோம் தெரியுமா தோத்தது. அப்படின்னு கேட்பான் அப்படின்னு யுவராஜ் அந்த மாதிரி தான். ஸ்பர்ஸுக்கு அங்கேயே தோத்தாச்சு மேட்ச். டிஃபோலயே நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே ரைட் இன்னைக்கு அதுவும் அந்த மியூசிக், ஃபயர் ஒர்க்ஸ், அந்த ஸ்மோக் எஃபெக்ட்லாம் அதான் ப்ரோ. மங்காத்தா படம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தப்போ அந்த இன்ட்ரோலயே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே ஐ எம் சீட்டட் ஹியர் ஃபார் அ பேங்கர். அதே மாதிரி தான் நான் துப்பாக்கியும் டைட்டில் கார்ட்லயே தெரிஞ்சிச்சு. உடனே அவனுக்கு வந்துருவானுங்க. ஸோ துப்பாக்கியும் டைட்டில் கார்டே ஃபீல் பண்றேன். நான் ஒரு ஆமையாவே நான் ஃபீல் பண்ணேன் துப்பாக்கி டைட்டில் கார்டில். ஓகே ஹியர் ஃபார் அ பேங்கர். அந்த மாதிரி தான் இன்ட்ரோலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹ் சரியான அட்மாஸ்பியர். எனக்கு தெரிஞ்ச எமிரேட்ஸ் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் பார்த்ததே இல்லை ப்ரோ. ஆமா. போன வருஷம் மட்ரிட விட பெட்டரா இருந்துச்சு ஆக்சுவலா. போன சீசன் மட்ரிட் கேம் விட. சூப்பரா இருந்துச்சு அட்மாஸ்பியர். சரியான. நல்ல ஒரு மாதிரி இந்த ரவுடி அட்மாஸ்பியர் மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே எமிரேட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. நேத்து என்னால அந்த இது ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்ம சூப்பரா ஆடணும். எஸ்ஏ ஹேட்ரிக் பேசுவோம், எல்லாமே டீடைல்டா பேசுவோம். போறதுக்கு முன்னாடி அதுக்கு 3D முன்னாடி once ஒரே again. ஒரு கேள்வி. வாட் டு யூ திங்க் ஆஃப் டாட்னம்? Shit. வாட் டு யூ திங்க் ஆஃப் ஷிட்? பாட்டன். டாட்னம். அற்புதம். தேங்க் யூ. ஃபுல் பாட்டு பாடலாம். பட் ஃபுல் பாட்டு பாடதா மாட்டாம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே வந்துனே இருக்கும் உங்களுக்கு எபிசோட்ல. பட் யா அந்த இது வந்து கேம் வந்து பேசிக்கலி ஐ டோன்ட் திங்க் இந்த அட்மாஸ்பியர் வந்து அவங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நேரத்துல பல பேர் வந்து பக்கித்தனமா வந்து இது வந்து கிளப் பண்ணிச்சு. இது வந்து கிளப்னாலே அவங்களே எடுத்து பண்ணாங்க. அவங்களே வந்து அதுல டிசைன் போட்டாங்க. அதுல ஏன்டா வேற என்னடா பண்ண முடியும்? கிளப் ஃபேன்ஸ் சேர்ந்து பண்ணின ஒரு விஷயம் தான். டிசைன் போட்டவன் ஃபேனு. அவன் அந்த டான் எக்ஸ் டிசைனோ என்னமோ அவன் பேரு. அவன் தான் ஸ்டாண்டர்டா போட்டுன்னு இருக்கான் எல்லா டிசைனையும். போட்டது அவன். உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஃபோ ரெடி பண்றதுக்கு வந்து என்ன அவங்க இது மேல வந்து காப்பி பிரிண்ட் போடாம வேற என்ன தைச்சுன்னு இருப்பாங்களா? ஒவ்வொருத்தரா வச்சு ஒவ்வொருத்த மூஞ்சியா. இது வந்து குறை கண்டுபிடிக்கிறது சரி கண்டுபிடிக்கிறீங்க. எதுக்குடா இதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறீங்க? நாங்க விளையாடுறதும் எல்லாமே பிளாஸ்டிக் நம்மளை பொறுத்த வரைக்கும். ம். அதாவது வந்து ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தோடைய சாண்டே வந்து அவங்களுடைய கிளப் பேரையே ஒரு 10,000 தடவை திருப்பி திருப்பி வேற வேற வேரியேஷன்ல சொல்றது. அவங்களுக்கு நம்மளோட பாட் நல்லா இல்லையா பிளாஸ்டிக்கா இருக்கான். எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு. நீங்க எங்க நடுவுல வந்தீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த கிளப் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பேசிக்க தேவையில்ல. பட் அப்படியே போவோம். இதுல குறை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சுனே தான் இருக்கணும். கிரஹாம் சொல்ற மாதிரி தான்.
நம்மளுக்கு ஹிஸ்டரியில இருக்குது, நம்மள ஹேட் பண்றதுங்கிறது ஹிஸ்டரியில இருக்கு. கீப் ஆன் ஹேட்டிங், யுவர் ஹேட் மேக்ஸ் அஸ் ஸ்ட்ராங்கர் தான் சொல்லணும். பட் அது வேணாம், நம்ம திருப்பி இந்த கேமுக்குள்ளே வருவோம். ஸ்டார்டிங் லைனப்னு பாக்குறப்பவே 5 அட் த பேக்னு பார்த்தேன் நான் அவங்க விளையாடினது. சரிடா 5 அட் த பேக், எனக்கு அதெல்லாம் தான் காம்பினேஷன். 5 அட் த பேக், ஐயோ இவங்க ஸ்பர்ஸ் வேற வந்து அவேல போயிட்டு வந்து பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காங்களே, எல்லா மேட்சுமே டிரா இல்லாட்டி வந்து இது பண்ற ஜெயிச்சிடறானுங்களே, என்ன பண்றான்னு பார்த்தா 5 பேரை நேரா நிக்க வச்சான் பின்னாடி. எனக்கு அப்பவே தெரிஞ்சு டேய் முடிஞ்சிச்சுடா இந்த மேட்ச், இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மேட்ச்ல, ஏதோ ஒன்று பெருசா பங்கமா நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி தான் எக்ஸாக்டா நடந்துச்சு. தீபக், நம்ம ஸ்டார்டிங் லைனப்ல ஏதாச்சும் உனக்கு ஒரு இது இருந்துச்சா, ஃபீலிங் இருந்துச்சா? இல்ல எக்ஸ்பெக்டட் தான். அந்த என்ன அந்த வெறும் ஃபின்காப்பியை ஸ்டார்ட் பண்ணுவானான்றது ஒரு இது. ஆர்டேட்டா வந்து ஆமா. நான் வந்து அவனை ஆணித்தனமா நம்புறேன். அவன் தான் ஸ்டார்ட் பண்றான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இருக்குதாண்டா நான் மேனேஜர் நீ ஃபேன் அப்படி. ஏன்னா நம்ம ஆர்டேட்டா முன்னாடியே சொல்லியிருந்தால ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆக போறாங்க இவனை பார்த்துட்டு அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி அவன் வேற லெவல்ல ஆடினான். பிளஸ் இவங்க 5 பேக்கு 2 சிடிஎம் அந்த ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதெல்லாம் தாண்டி எஸ்ஏ அப்படியே ரைஸுக்கு 2வது நிமிஷம் போட போது அந்த என்ன ஒரு திருஷ்யம்ல 5 பேர் திரும்பி பாக்குற மாதிரி பேக்ல நின்றுட்டு இருந்தாங்க. அப்பவே வந்து ஓஹோ ஓகே ஓகே மேட்ச் முடிஞ்சிச்சு அப்பவே அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அவங்க வந்து அவங்க சும்மா கடுப்பேத்த வந்தாங்க, அதுவும் பண்ணல ஒழுங்கா. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இதுக்கு நீங்க சும்மா வாக் ஓவர் கொடுத்துட்டே போயிருக்கலாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்து. ப்ரோ நானா எவ்வளவு கான்பிடண்டா இருந்தேன்னா மேட்சுக்கு நிறைய போட்டோம் ப்ரோ. எஸ்ஏ கோல் உறுதி, மினிட்ஸ் பின்னர் அறிவிக்கப்படும். நான் ரொம்ப கான்பிடண்டா போட்டேன். நான் அந்த ஜிங்ஸ் நான் யோசிக்கவே இல்லை. ஜிங்ஸா ஸ்பர்ஸ் தானே, ஜிங்ஸ் எல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ போடு, நீ இன்னைக்கு எஸ்ஏ கோல் உண்டு அப்படின்னு நான் ரொம்ப கான்பிடண்டா போட்டேன். தலைவன் ஹேட்ரிக்கே அடிச்சு கொடுத்துருவான்பா. 2வது கோல் அவனுக்கே வந்து என்னடா இவனுங்க இவ்வளவு சப்பையா இருக்காங்க, நான் இவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ண போறேன் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவனே சிரிச்சுக்கிட்டான், ஐயோ நல்ல வேலை அப்படின்ட்டு. 2வது கோல் போட்டப்போ சத்தியமா அப்படித்தான்டா இருந்துச்சு. ஆக்சுவலா மேட்ச் பாக்குறப்பவே இவங்க எந்த மோட்டிவோட வந்திருக்கானுங்க. எனக்கு வந்து அவங்க வந்து ஓகே, எனக்கு இப்போதைக்கு வந்து எனக்கு பிராங்க் ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே பிராங்க் பிடிக்கும். அதுவே ஒரு கஷ்டமான விஷயமா வேற இருந்துச்சு. ஐயோ இவன் நல்லவனாச்சே, இவன் பிடிக்குமே, இவனடா இப்படி விளையாடின்னு இருக்கான், ஒரு ஃபைட்டே கொடுக்காம, அதுவும் இருந்துச்சு. பட் இன்னொரு சைட்ல பாக்குறப்ப என்னதான் நல்லவனா இருந்தாலும் அங்க போய் சேர்ந்துட்டான், என்ன பண்றது, அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டான்னா நம்ம இப்படி பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லேவன் பிதாமகன் படத்துல லைலா சொல்லுவால, அங்கிள் நீங்க தள்ளிக்கோங்க, அவ அந்த மாதிரிதான் பிராங்க், நீங்க தள்ளிக்கோங்க, நாங்க ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ் மேல வன்மம் கக்கிக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு ஷார்கி சொல்லியிருப்பான் ப்ரோ, நம்மளோட ஓனோ ஷார்கி. ஆர்சனல் வெங்கரும் டேவிட் டியனும் லண்டன்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க போல ரீசெண்டா. அங்க இவன் போயிருக்கான் போல இருக்கு. கெஸ் ஹூ வாஸ் தட் இன் 2 rows in front of me with a book and pen அப்படின்னா பிராங்கா ஸ்பர்ஸ் ஃபேன், டோன்ட் டெல் மீ மேன் இட்ஸ் பிராங்க், டோன்ட் டெல் மீ இட்ஸ் பிராங்க் மேன் அப்படின்னு பிராங்க் உட்கார்ந்துருந்தாங்க ப்ரோ அவங்க. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆர்சனல் ஃபேன். அவன் மேல நம்ம எப்படி வன்மம் காக்க முடியும்? ஆனா அன்பார்ச்சுனேட்லியா ஃபார்ச்சுனேட்லியா தெரியல, அவங்க வந்து டர்ன் அப் பண்ணின விதம் வந்து ஒரு மாதிரி அந்த கேம்ல இருக்க ஒரு ஃபேனா எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா மாட்டுத்தனமா இருந்துச்சு எல்லாம் பாக்குறப்போ. ஆனா ஒரு கேமா என்னன்னா இவங்க ஒரு மாதிரி வந்து ஒரு ஸ்பர்ஸ் இன்னைக்கு அடிக்கிறதுக்குமே ஜாலி தான். அது ஸ்பர்ஸ் சூத்தடி வாங்கினாங்க, நான் சாட்சி, அதுக்கு நீங்களும் சாட்சின்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே சாட்சி. எல்லாருமே சாட்சி. அந்த அவங்க ஃபேன்ஸே சாட்சி. அந்த ஃபேம் கை எத்தனை தடவை ஃபேம் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த இவன் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் செதறிட்டான். ஒரு 1000 தடவை அந்த வெறும் அந்த வார்த்தையே சொல்லியிருப்பான். ரெட் கலர்ல இருக்கு அவன் ஸ்கிரீன் ஃபுல்லா. எஃபெக்ட் போட்டானா இல்லன்னு தெரியல. அந்த போஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சண்டே மார்னிங் வேறையா, சண்டே ஆஃப்டர்நூன், சண்டே ஈவினிங், சண்டே நைட்டு, மண்டே மார்னிங் கண்டினியூஸா இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன். தட் கமிங் பேக் டு த கேம்னு பார்த்தோம்னா ஒரு டாபி கேம்டா அது. நீ டாபி கேம்ல நீ வந்து இப்படி வந்து செட்டப் பண்ணி இப்படி வந்து நீங்க விளையாடுறீங்கன்னா நீ கேமுக்கு முன்னாடியே விட்டுட்ட, நீ ஒரு டிராகா தான் விளையாடுறன்னு அர்த்தம். அந்த டிராவுமே வந்துட்டு ஒரு என்னதான் உனக்கு பிளேயர் ஷார்ட்டா இருந்தாலும் ஒரு பிளேயர்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம விளையாடின்னு இருந்தானுங்க. அது மொத்தமா எல்லாரும் விளையாடினுமே அது வந்து ஓவரால் ஒரு அதான் சொல்றேனே, ஒரு வின் பண்ணது இவங்களை போட்டு அட்டின்னு அடிச்சதெல்லாம் ஜாலியா இருந்தாலும் ஒரு நல்ல கேம் எதிர்பார்த்து தான் நான் இருந்தேன். ஓகே டஃபா இருக்கும்டா பிராங்க், அந்த ரெப்புடேஷன் எல்லாம் வச்சு பார்த்துருக்கிறப்போ இந்த 5 பேர் லைனு நடுவில் அந்த 5-2-3 அது 5-2-3 இவங்க சொன்னாலும் தெரிஞ்சது. பாதி நேரத்துக்கு மேல அது வந்து ஒரு மாதிரி 5-3-1-1 5-4-1 அந்த மாதிரி தான் 7-2 தான்
அதான் 7-2 தான். இதுல இந்த கூட்டம் நம்ம வந்து 6 டிஃபெண்டரு 3 மிட்ஃபீல்டர் வச்சு டிஃபென்ஸ் டேய் 0.07 XG ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டே ஒரு டார்பி கேம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 0 ஷாட்ஸ் நான் ஆன் டார்கெட் கூட போல அதெல்லாம் பெரிய விஷயம் 0 ஷாட்ஸ் நீ வந்து ஒரு டார்பி கேம்ல எடுக்கிறேன்னா எந்த ஒரு இதோட வந்திருக்க நீ கேமுக்கு எந்த ஒரு மென்டாலிட்டியோட வந்திருக்க என்ன ஒரு இதுல வந்திருக்க நீ எனக்கு சீரியஸா கொஸ்டின் புரியல தெரிஞ்சா ஆன்சர் சொல்லலாம். கொஸ்டினே எனக்கு தெரியலையே அந்த மாதிரி தான் எனக்கு தான் இருக்காங்க. தெரியல. ஸ்பர்ஸ் ஷாட் அடிச்சா ஆன் டார்கெட் எங்கன்னு கேக்குறான். ஷாட்டே அடிக்கலையே எப்படி எப்படி ஆன் நிச்சயமா டார்கெட்? அப்படிதான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு லிட்ரலி டேய் நீங்க மரணம் மோசமா இருந்த சிச்சுவேஷன்ல கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு டஃப் ஃபைட் ஆச்சும் கொடுப்பானுங்க அந்த ஆமா. ரிச்சார்லின்சன் கோல் வண்டி நம்ம விடாம இருந்தோம்னா இன்னும் ஒரு 5 மணி நேரம் நம்ம மேட்ச் விளையாடி இருந்தா கூட அவங்க ஒரு ஷாட் இது கோல் எடுத்துருக்க மாட்டாங்க ப்ரோ அந்த ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல. ரூமர்ஸ் ஆர் ரிச்சார்லிசன் கிளியர்ட் ஹிஸ் லைன்ஸ் ஆ. ரைட்ரா ரூமர்ஸ் ஆன் தி ஸ்ட்ரீட். பேசிட்டே இருங்கடா என்ன வேணா பேசுகிறாடே என்ன வேணா பேசுகிறா அதான் பத்தியா எனக்கு வந்து கேம் பாக்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு அந்த செட்டப்லயே வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் வந்து நம்மள கொஞ்சம் வந்து கடுப்பேத்துவானுங்க பட் கண்டிப்பா நம்மளுக்கு இந்த கேம் நமக்கு தான்ங்கிறது வந்து கிளீனா தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு ஸ்கை Correct bro. ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு சும்மா ஸ்கிரீன்ல போடுவானுங்களே அப்பப்போ. அதான் ஆனா ஒரு ஸ்டாட்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்பர்ஸுக்கு ஏதோ அவங்க வந்து இந்த சீசன்ல எக்ஸ்டி விட்டது அப்போசிஷன் பிளே பாக்ஸ் எல்லாமே வந்து 12 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த கேம் தான் 12th எல்லாத்துலயுமே லாஸ்ட். அதோட இந்த Last. காமெடி வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 392 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து அந்த எல்லாம் இந்த கேம் வந்து இருக்கு 390 392ல அந்த அளவுக்கு கேவலமா ஆடி இருக்கானுங்க. அதான் வந்து போட்டுதானே இந்த எக்ஸ்ஜி வந்துட்டு 0.07ங்கிறது நாங்க போட ஆரம்பிச்சதுல இருந்து இது அடிக்கிறதுலே குறைவானது டேய் எப்பா இது என்னடா கேமுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஃபுல் கேம் செலிப்ரேஷன் தான் அது ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் நம்ம ஜெயிச்ச விதமும் பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலா நம்ம வந்து அந்த எனக்கு என்னன்னா நம்ம அந்த 5 பேர் விளையாடுறோங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயம் ஹவெட்ஸ் விளையாடுறப்ப சொல்லிட்டே இருப்போம் ஹவெட்ஸ் வந்துட்டு ஓடகார்ட் ஹவெட்ஸ் சாக்கா அண்ட் ரைட் பேக் வந்து ஒரே ஏரியாவை ஆக்கியபை பண்ணிட்டு ஓவர்லோட் பண்ணிடுறானுங்க அதனால நம்மளுக்கு எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகி ஃப்ரூஷன் ஃபுல்லா தெரியாம தான் நம்ம வந்துட்டு என்னடா லெஃப்ட் சைடு ஐசோலேட் ஆயிருக்கு எவனுமே எதுவுமே பண்ண மாட்டோம்னு பேசியிருந்தோம் அந்த கான்செப்ட் 100 out of 100 ஒர்க் ஆனது இந்த கேம்ல அது ஒர்க் ஆச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம கிட்ட இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுட்டு நம்ம இருக்கிற ஸ்குவாட் பிளேயர்ஸ்லாம் வச்சுட்டு எவ்வளவு போக முடியுங்கிறது இந்த கேம்ல சூப்பரா தெரிஞ்சிச்சு ஆமா. அது அதுக்கு வந்து மெயின் காரணம் எஸ்ஏ தான். சும்மா வெளில எடுத்து ஷாட் அடிக்கணும் அடிச்சு எதே கரெக்ட் இந்த நேரத்துல வந்து நான் வந்து ஒரு சாரி சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து மெக்கல் மெரினோ மொரட்டு கேம் அது நான் வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும் பயபுள்ள வந்து ஒரு பொதுவா ஒரு 50-50 பண்ணுவான் 50% ஆஃப் தி கேம் தாறுமாறா ஆடிட்டு 50% ஆஃப் தி கேம் வந்து மொரட்டு போய் ஆடுவான் இந்த கேம் ஆனா 90% தாறுமாறா ஆடிட்டு 10% ஆவரேஜ் ஆடுறான் எனக்கே ஒரு விஷயம் புரியும் ஐயோ மிக்கல் மெரினோ நீ தான் ஆடுற இடாங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த டோட்டல் இதுவே ரொட்டேஷன்ஸ் இது வச்சு சரியா இருந்துச்சு சாரி கேம் சொல்லு மெரினோ அசிஸ்ட்லாம் கண்ணுல ஒத்திக்கலாம்ப்பா. ஓசில் வில் பி ப்ரவுட் தான். கம்ப்ளீட்லி அளந்து போட்டிருப்பான்ப்பா. அப்படியே பூ மாதிரி போய் விழும். அந்த பாபா படத்துல ரஜினி சொல்லுவான் தெரியுமா மந்திரம் போட்டு காத்தாடி வந்து என் மடியில உட்கார்ந்து. அந்த மாதிரிதான் ரொசாடு மந்திரம் போட்டு பால் வந்து காலில் உட்காரு அழகா போய் உட்காந்துச்சு. நல்ல ரொசாடுமே சும்மா சொல்லக்கூடாதுப்பா நல்ல ரன் அது. ரொசாடு வந்து இஸ் மேக்கிங் ஹோல் ஆர்சனல் ஃபேன் பேஸ் ஈட் ஹம்பிள் பை தான் இந்த சீசன். கண்டிப்பா நான்லாம் கை தூக்கி சொல்லிடுறேன்பா நான்லாம் வந்து எதுக்குடா அவனுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்குறீங்க அப்படி என்ன புடுங்கிட்டான்னு கேட்டேன் கொடுத்த காசுக்கு நான் என்ன வேலை பார்ப்பேன் பாடுறாங்கிற அவன் காட்டுற மாதிரி அவன் வேலை பார்த்துன்னு இருக்கான் அவன் சரியான வேலைக்காரன் செம்மையா கலாய்க்கிறான் ப்ரோ ஸ்பென்ஸ் எல்லாம் 2-3 இடத்துல கலாய்ச்சிருப்பான் அந்த பாடி ஃபைட்லாம் பண்ணி அவர் தானே அடுத்தவங்களோட பெனிடென்ஷரி போடுப்பா போயிட்டு விங்கர் யாரு கூட்டுவாங்களா பிங் மீ யுவர் ஃபேவரட் விங்கரா இதுல தலைவர் ரொசாடு போட்டான் ஜஸ்ட் லைக் தட் குச்சமே இல்லை இவனுக்கு இதெல்லாம் சத்தியமா சொல்றேன் மெரினோ பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் செக்ஸியான கேம் ப்ரோ மெரினோ நேத்தி வந்து அந்த அசிஸ்டுக்கு மட்டும் இல்லாம ஓவரால் கேம் அவன் நிறைய பின்னாடி வந்து பால் வின்ஸ் பண்ணது பால் அந்த 4வது கோல் கூட அவன் தான் வந்து ஹோல்ட் அப் ப்ளே பண்ணி பிரிச்சு விட்டுருப்பான். சூப்பரான கேம் ப்ரோ அவன்
ரொமேரோ, வேண்டர்வனோட சண்டையே செய்யல ப்ரோ அவன். அவங்க பக்கமே போல அவன். அவன் அப்படி வாயில போட்டுக்கோ. பெஸ்ட் சென்டர் பேக் பேரிங் இந்த லீக். சாரி ப்ரோ. சாரி. ஓ அப்ப மை என்ன காட். என்ன பேசுற நீனு? அதெல்லாம் வேற. சை. அதுவும் வாயில தெரியுதுல அடிக்குது. உனக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மிட்ஃபீல்ட் பிளே, நம்ம சிஸ்டம் செட்டப் அதனால தான் வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் பெரிய சென்டர் பேக்கா தெரியறாங்க. இல்லாட்டி வேண்டவன்னு இது அவங்க கூட ஒரு 3வது ஆகாவலி ஒண்ணு ஆடிச்சு. அது பேர் என்னது? டான்ஸோ டான்ஸோவா? டான்சோ. அப்பா! இந்த எப்பப்பா! அதெல்லாம் வாலி படத்துல வாலி படத்துல வரும்ல. தாடி பாலாஜி கிட்ட விவேக் கேக்குற மாரி. ஹை லைன் ஆட முடியாது. முடியாது. லாங் பால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏரியல் பால் வின் பண்ண முடியாது. பிளே அவுட் ஃப்ரம் த பேக் பண்ண முடியாது. லாஸ்ட் மேன் டேக்கிள் பண்ண முடியாது. பாக்ஸ் ஆனா டிஃபெண்டிங் வந்து சுத்தம். பெஸ்ட் சென்டர் பேக் பேரிங் காம்படிஷனுக்கு மட்டும் பேரிங்க்கு அப்படி மட்டும் பேரிங்க பிடிச்சுப்பாங்க அவங்க. சும்மா அந்த ஒரே சைடு மாரி போய் இருக்கும். ஓடி போய் கோல் அடிச்சா இவன் பெஸ்ட் சென்டர் பேக் ஆயிடுறான். டேய் அவனோட வேலையை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம்டா, அதை பண்ண மாட்டான். சத்தியமா அதெல்லாம் வந்து என்னால எனக்கு புரியும். எனக்கு ஆக்சுவலா இவங்க இவ்வளவு நாள் வந்து அதை ஹைப் பண்ணினது கூட எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஓகேடா. உங்களுக்கு வந்து ஆண்ட்ரோட சிஸ்டம்ல விளையாடினானுங்க, கஷ்டமான சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரிதாபமாவது படம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பட்டு நேத்து ஒரு 3வதாவது ஒருத்தனை போட்டுட்டும் அப்படி ஆடினானுங்க பத்தியா. எனக்கு வந்து டேய் இவரெல்லாம் கான்வர்சேஷன்ல இன்னொரு தடவை கொண்டு வந்துடாதீங்க சென்டர் பேக்னு. இவங்க 2 பேர் தவிர 45 சென்டர் பேக் இருக்கானுங்க லீக்ல, பெட்டர் சென்டர் பேக்ஸ். அவ்வளவு மோசமான சென்டர் பேக் இவங்க 2 பேரும். இது ஒரு ஹைப் வேற கொடுத்து இதுக்கு ஒருத்தனும் இந்த குவாலிட்டி அவங்கிட்ட இருக்கு, அந்த குவாலிட்டி இவங்க. டேய் இன்காப்பி மொஸ்கோ ராக்கெட் அவங்க 2 பேரோட ஜாஸ்தி குவாலிட்டி இருக்குடா. எங்களுக்கு பேக்கப் போறாங்க எக்ஸாக்ட்லி 2 பேரும். அப்படிதான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ஜோடி போட மட்டும் வந்துருவானுங்கப்பா நல்லா. அதுல மட்டும் குறையே கிடையாது. இந்த மீடியாவுமே ப்ரோ இவனுங்களுக்கு இப்போ ஆண்டனியோ கான்டே வந்து நம்மள ஒரு மொரட்டு சூத்தடி அடிச்சிருப்பான் 3-0 அவங்க கிரவுண்ட்ல. ம். அப்போ மீடியாவோட ரியாக்ஷனே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்பர்ஸ தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடி அப்படியே இது பண்ணி இப்போ இப்ப நம்ம ஜெயிச்சோம்னா அப்படியே 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 ஓரம் தள்ளிடுவானுங்க. எதுக்கு நீங்க இப்படி செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவானுங்க. ப்ரோ உலக நீதி என்ன ப்ரோ, வாங்கினதை கொடுக்கணும், அதுதான் உலக நீதி. ஸோ அவ்வளவுதான். நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ இட்ஸ் நம்ம டைம் கொடுக்குறப்போ நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவங்களும் ஸ்பர்ஸ் மூடிட்டு வந்து மேட்ச் வாங்கிட்டு போயிடணும். என்ன மத்த டீம் ஸ்பைஸ் ஃபேன்ஸும் மூடிட்டு வாங்கிட்டு போயிடணும். இது உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்ல அதுதான். நீங்க உள்ளே வராதீங்க. எதுக்கு வரீங்க உள்ளுக்குள்ள? இது இந்த ரைவல்ரி பத்தி அத மறுபடியும் சொல்றேன். இந்த ரைவல்ரி பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியாதப்போ உள்ளுக்குள்ள வராதீங்க. இவ்வளவுதான் சிம்பிள். இதுக்குள்ள மத்த டீம் வந்துட்டு இந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை ஸ்பர்ஸ். சும்மா அவங்கள கூப்பிட்டு வச்சு அடிச்சுப்பாங்க. அவனை அடிச்சா வந்து அதான் இவங்களுக்கு வலிக்குது. அதான். இது சனி எதுக்கு உள்ள வரானே இல்ல. எனி ப்ராப்ளம் ஷாலினின்னு எல்லாம் உள்ளுக்குள்ள பூந்துட்டானுங்க ஒரு நிமிஷம் திடீர்னு. ம். டேய் என்னடா நடக்குது இங்க? ஸ்பர்ஸோட டாக்டிக்ஸ் எவ்வளவு நெகட்டிவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிக் வரும் அவங்களுக்கு ஹாஃப் லைன்ல இருந்து. விகாரியோ வந்து எடுப்பான். அங்கேயே கமெண்டேட்டர் சொல்லிட்டான். ஓ இட்ஸ் a கார்னர்ன்டா கமெண்டேட்டர். ஐ ம், திங்க் திஸ் ம். இஸ் ஹவ் ஸ்பர்ஸ் ஆர் கோயிங் டு கெட் த பால் இன்டு த பாக்ஸ். அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து ஆர்சனலோட வீக்னஸ கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்பேஸ். ஏன்னா போன வாரம் நம்ம சண்டர்லாண்டோட அந்த இன்டர்நேஷனல் பிரேக் முன்னாடி ஒரு கோல் ஓகே ஓகே கடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அது வந்து அவங்க வந்து ட்ரிக்ஸா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும் நம்ம கூட அப்படி போட்டா ஆட தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரிக்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அது நீ 0-0 இருக்கிறப்ப பண்ணீங்கன்னா ஓகே எனக்கு புரியுது. நீ கேமை ஸ்லோ டவுன் பண்ற, உருட்டுறது தான் உன் வேலைன்னு. 2-0 டவுன்ல இருக்கிறப்ப எதுக்குடா அதை பண்றீங்க? ம். 2-0 டவுன்ல இருக்கிறப்ப கேமை ஸ்லோ டவுன் பண்ணிடுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்துக்கு. என்ன உங்களுக்கு என்னதான் மோட்டிவ்? அதாவது வந்து பக்கத்துலயே நீங்க வந்து கேன்டீன்ல ஏதாச்சும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து காத்து இது பண்ணிட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு போயிடலாம் போயிருங்களா? இந்த டிஃபோ ஷோலாம் பார்த்துட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாங்கிறதா உங்க ஐடியாவா? அத வச்சு தான் வந்தீங்களா? பாதி நேரம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லடா பக்கத்துல ஏதோ ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. நம்ம போய் ஓரமா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுனே மேல பார்க்கலாம். நம்ம ஊர்ல போய் இப்ப இந்த யூஎஸ்ல எல்லாம் பண்ணுவானுங்களே. ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு. அத பார்க்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ வந்து சும்மா ஜாலியா வந்தானுங்க. நின்னானுங்க. ஏதோ அப்படி நவுந்தானுங்க. நான் ஓடுனானுங்க கூட சொல்ல மாட்டேன். நவுந்தானுங்க. அங்க இங்க நவுந்தானுங்க கொஞ்ச நேரம். அப்படியே விட்டுட்டானுங்க. இந்த இதுல ஆமா. டாக்டிக்கலி வந்து நம்ம வின் பண்ணின விதம் வந்து நான் அந்த முதல்ல சொன்னதுதான். எப்படி நம்ம வந்து அந்த இத கொண்டு வந்தோம், இத எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோங்கிறது சூப்பரா இருந்துச்சு பார்க்கறப்பவே. அந்த ஓவர்லோட் வந்துட்டு நம்ப இன்னைக்கு நான் இது எதுக்கு தெரியுமா மெயினா கொண்டு வந்தேன் ஹேமந்த்? நம்ம பேசினப்ப நீ சொன்ன டிம்பர் வந்து உள்ளுக்குள்ள வரான். அந்த ஆமா. டிம்பர் வந்து உள்ளுக்குள்ள பாக்ஸ் ரொம்ப வருது வந்து அது அவனுடைய பிளாட்ஃபார்ம் தான் இதுவா இருக்கு. மத்த யாருக்கும் வர மாட்டேங்குது. அந்த ஒரு டெக்னிக் வச்சு தான் அந்த மொத்தமா கேமே வின் பண்ணோம் நம்ம. கரெக்ட் ப்ரோ. டிம்பர் டயகனல் ஹாஃப் ஸ்பேஸ் பாஸ் உள்ளுக்குள்ள ஓடுவான். சாக்கா வந்துடுவான் மொத்தமா. பாதி நேரத்துக்கு மேல நம்ம 6v3 அவங்க புடிச்சிட்டோம். அது எனக்கு என்ன தெரியுமா புரியல. எப்புட்றா 6 பேர் கமிட் பண்றீங்க அந்த உள்ளுக்குள்ள?
அத்துருண்டு ஏரியாக்குள்ள எதுக்குடா 6 பேர் கமிட் பண்றீங்க? சாக்காவ சுத்தி 3 பேர் நிக்கிறானுங்க. அத ஆமா. தவிர்த்து 3 பேர் நிக்கிறானுங்க உள்ளுக்குள்ள. 6v3 நம்ம உள்ள போனா முன்னாடி 3v4 ஜாலியா வந்து எசேவோ, மெரினோவோ மாத்தி மாத்தி ஓடின்னு இருக்கானுங்க. நான் நிக்கிறேன், நீ புடி, நீ நிக்கிற, நான் புடி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு கோலுக்கு நீ பண்ற தப்பாவது தெரியுது. அதுக்கு அடுத்த ஒவ்வொரு கோலுக்கும் அதையே பண்ணிட்டு இருந்தா, எனக்கு ஒரு விஷயம் டேய் இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலையேடா. போற போக்க பார்த்தா எசேவே ஒரு 5 கோல் வச்சிருப்பான் ஈஸியா. அடிச்சிருக்கணும். அந்த 4வது ஒண்ணு விடுவானே. அடிச்சிருக்கணும் ப்ரோ. அவனே டென்ஷன் ஆயிடுவான். ஆமா. செம டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா நேரா அடிச்சிருப்பான் ப்ரோ அவன். கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி அடிச்சிருந்தா அது ரைட்ல போயிருக்கும். அடிச்சிருந்தானா போயிருக்கும். லெஃப்ட்ல அடிச்சிருப்பான். அதனாலதான் ஆமா. நேரா போயிருக்கும். அப்புறம் நம்ம டாக்டிக்கலாவே அடிக்கலாம் ப்ரோ ஸ்பர்ஸ. எசே 3 கோலுமே கட் காப்பி பேஸ்ட் தான். 3 கோலுமே. எக்ஸாக்ட்லி. நீ ஒரு 3க்குமே அந்த டச் வந்து ஒரே சோனுக்குள்ள போய் விழுது பால். 3க்குமே ஒரே மாரி தான் எடுக்குறான் பால. ஆமா. நீ நீ வந்து ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டா இருந்தா, ஓகே இவன் இதுதான் பண்றான். அட்லீஸ்ட் 2வது கோலுக்காச்சும் நீ சுதாரிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்து 3வது கோல் போட்டு 4வது கோல் வரை எசே அடிக்கணும். அதே மாரி 4வது கோலுக்கு அட்டெம்ப்ட் வருது. அப்பவே நீங்க பாத்துக்கலாம் என்ன லட்சணத்துல வந்து அவனுங்க அந்த டிஃபென்சிவ் 3வது கெமிஸ்ட்ரிய கோல்லாம் காமெடி. பண்ணிட்டு இருக்குது. நல்லா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் திட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா பிரேக் முடிச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும். சத்தியமா. ம். இல்ல அப்ப கூட யோசிச்சேன் பரவால்ல போல் இருக்கு. இவன் 5 பேர்ல இருந்து 4 பேர் ஆக்கிட்டான் பேக்ல. மிட்ஃபீல்ட் ஏதாச்சும் போடு. மிட்ஃபீல்ட்ல யார் வர்றான்னு பார்த்தா ஜாவி சிமன்ஸ். லெட் இட் ஆல் வொர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ராயல் சாக்கா ரம்பிள்ல உள்ள வந்தோடனே ஸ்மாக் போட்டு வெளில அனுப்புவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் சாவி சிமன்ஸ். உள்ள வந்து நிக்கிறதுக்குள்ள ஒரு கோல். உள்ள எனக்கு வந்து தள்ளி சத்தியமா விட்டானே. சாகா தள்ளி விட்டு அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கினான் பால. சரி ஆமா. எங்க வந்திருக்கியா வா தள்ளி விடு அப்படி. நீ தானே போன் வந்துச்சு பதில் சொன்ன ஆன்சர் பண்ணுன்னு சொன்னவன் நீ தானே நீ வாடி அவட பிடிச்சு அது அந்த பண்ணினதே சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா இவங்க கரெக்டா இது ஜஸ்ட் ஃபார் வியூவர்ஸ் இது நாங்க வந்து பிக்டோரியலா எனக்கு ரெப்ரசன்டேஷன்ல ட்விட்டர்ல நிறைய பேர் அது எப்படின்னு போட்டிருக்காங்க பட் வாட் வி எக்ஸாக்ட்லி டிட் வாஸ் லெஃப்ட் சென்டர் பேக் அவங்களுடைய லெஃப்ட் சென்டர் பேக் லெஃப்ட் பேக்கோட சேர்த்து அவங்களுடைய சென்டர் மிட்ஃபீல்டர் இன்னும் 2 பேர் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சோன்ல வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள ஆனா அவங்க புடிச்சு விளையாட வேண்டியது 3 பேரை சாக்கா டிம்பரு அதுக்கப்புறம் இன்னொரு மிட்ஃபீல்டர் உள்ள வந்த மிட்ஃபீல்டர் ஐ திங்க் ஜுபிமெண்டி வந்தான்னு நினைக்கிறேன் இல்ல ஜுபிமெண்டியா ஆமா சோ மத்தபடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வெளியே இருக்கிற டிஃபெண்டரே மொத்தமா கோல் கீப்பரை தவிர்த்து 4 பேர் தான் அந்த 4 பேர் மொத்தமா மாட்டிக்கிட்டாரு நம்ம எல்லா பிளேயரையும் இப்ப இந்த ஃபுல் சிச்சுவேஷன் பார்த்தாலே நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப பிரஸ் இதெல்லாம் அப்பெல்லாம் வந்து பயங்கரமா எக்ஸைட் பண்ணிட்டு எல்லாம் ஆடவே இல்லை அது இவங்களே நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டானுங்க அவங்களுக்கு வந்து கெலஃபியோரி ட்ரொசாடும் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல நோ ஐடியா. டிம்பர் சாக்காவும் என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல அவங்களுக்கு எவன் டிம்பர் உள்ள வரானா அந்த பக்கம் கெலஃபியோரியை பார்த்துட்டு இருக்கான் கெலஃபியோர் அங்கேருந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து டாட்டா காட்டுறான் ஹாய் அப்படின்ட்டு திடீர்னு கெலஃபியோர் வந்து ரைட் பேக்ல ஆடிட்டு உள்ள போயிட்டா டிம்பர் வெளியே நிக்கிறான் இது வந்து மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணாங்க அவங்கள லிட்டரலி அவங்க வந்து ஒரு இந்த டார்கெட் மேட்ச் ஆமா செட்டப் வந்து கெலஃபியரி தான் எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணுவான். இந்த மேட்ச் 2 பேரும் சேர்ந்து நம்மளோட மொத்தமா ஃபாதரியார் வந்து அந்த ஒரு இது பார்த்த போட்டோ டிம்பர் வந்து கையில பைபிளும் இந்த கையில கன்னு வச்சுட்டு எல்லா மேட்சுக்கு முன்னாடி சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு இது அலெக்ஸ் சொல்லுவான் தெரியுமா? அவ உருட்டுறா இவ புடிச்சுன்றா இவ உருட்டுறா அவர் அந்த மாதிரி மேட்சே வந்து சரியான ப்ரோ 11 பேருமே அற்புதமா ஆனானுங்க ப்ரோ நம்ம டீம்ல. எனக்கு அதான் எவனோ ஒருத்தன் பேசுனதப்ப வந்து மெரினோ பத்தி என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டான் அரவிந்த் தான் அது சொல்லி டேய் மெரினோ பத்தி தனியா இல்ல எல்லாருமே தாறுமானா ஆடினாங்க எனக்கு ஒருத்தன் ஒண்டி குறை சொல்ற மாதிரி எனக்கு வந்து ஒருத்தனை கூட தோணல கேம்ல லைக் ஏதாச்சும் உனக்கு ஒரு இடத்துல இந்த ஜுபிமெண்டி கூட நான் குறை சொல்ல மாட்டேன் ஓகே நீ வந்து ஒரு பாஸ் கிளியர் பண்ணி விட்டுருக்கலாம் அந்த நேரத்துல ப்ராபப்ளி அந்த நேரத்துல கிளியர் பண்ணி அவனுக்கு ஜுபிமெண்டி குறை சொல்லணும்னா அவன் பண்ணின தப்பால அந்த அந்த கருமாந்திரம் போச்சு அவன் கோல் போட்டது மட்டும்தான் அவன் வேலை அதனால வந்து ஒரு மைனஸ் மன்னிக்கவே முடியாது. சொல்லலாம் -10 ஜூபிமெண்டிக்கு 0 மார்க் அதுக்காகவே 0. ஞாபகப்படுத்திட்டேன் உனக்கு அதை என்னால அவன் மூச்சு என்னால பார்க்கவே முடியாது. ஐயா ஓவராலா எனிதிங் எல்ஸ் கேம் பத்தி ஆட் பண்றதுக்கு ஒரு சில பேர் வந்து ரிவ்யூ எல்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க ரிவ்யூ எல்லாம் ஒண்ணு அதான் சொல்றேன் சொல்றதுக்குன்னு லிட்டரலி இந்த கேம்ல இருந்து ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா முடிஞ்சதுக்கு ஒரு காரணம் நம்ம எதுவுமே பண்ணாம அவங்களே நம்மளுக்கு டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டாங்க இப்படிதான்டா அடிச்சுக்கணும் அப்படின்னு 2வது விஷயம் நான் சொன்னதுல அந்த எசே மெரினோ ஜம்ப் பண்ணது அதான் மேட்ரு அவங்க மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டானுங்க அவங்க எசே எங்க நிக்கிறான் மெரினோ எங்க நிக்கிறான் திடீர்னா மெரினோ நீ சொன்ன மாதிரி தப்புன்னு வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்ல வந்து பூந்து பால் இது பண்ணான் லிங்க ஹோல்ட் அப் பிளே பண்ணிட்டு இருந்தான் எசே மேல இருந்தான் அந்த நேரத்துல
இவன் கமிட் பண்ணவும் விரும்பல. அந்த இடத்துல ரொமேரோவும் கமிட் பண்ண விரும்பல. வேண்டவனும் கமிட் பண்ண விரும்பல. 2 பேருக்கும் பயம். கமிட் பண்ணாங்கன்னா வெளிய வந்துருவானுங்க அப்படின்ட்டு. எஸ்ஏக்கு முன்னாடி ரைஸும் கிளப்பியும் இருக்காங்க. அதெல்லாம் காமெடி. அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு கூட ரொசாடு அவங்க 6 யார்ட் பாக்ஸ்ல டச் எடுத்து 360 டிகிரி போட்டு ஷாட்டை எடுத்துட்டான்ப்பா. அந்த அளவுக்கு தான் இவனுங்க வந்து ரொமேரோ, வேண்டர் டான்ஸ் 3 அட் த பேக். அதாவது என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு 5 அட் த பேக் ஓபன் ஆடி நான் பார்த்ததே கிடையாதுப்பா. சத்தியமா பார்த்ததே கிடையாது. எனக்கு அதான் எனக்கு புரியல. எனக்கு என்னடா இது 5 பேர்னா டிஃபென்சிவ்லி கொஞ்சம் டைட்டா இருக்கணுமே. என்ன கொஞ்சம் கூட 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு வேற இதுல. 5 அட் த பேக் 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு. அதான் அந்த சந்தானம் சொல்லுவான் தெரியுமா கலகலப்புல, எல்லாம் நம்ம ஆள் தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி அப்படின்னு. எல்லாம் எல்லாம் ஃபுட்பால் பிளேயர் தான், ஆனா 5 அட் த பேக் ஆடுற லட்சணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நவுறவே இல்லடா பால். எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன இன்டென்ஷனோட வரீங்க கேமுக்குள்ள? என்ன நவுறவே இல்ல பால் சுத்தமா. இதுல நம்ம விளையாடுறத எல்லாரும் குறை சொல்றானுங்க. இந்த கேமை பார்த்து தான் இதுதான்டா நெகட்டிவ் ஃபுட்பால். இதுதான்டா அவங்க விளையாடுறது நெகட்டிவ் ஃபுட்பால். இதுதான்டா மூவ்மெண்ட்டே காட்டாம நவுறவே நவம்பர்ல வந்து ஓபன் கோல்ஸ் அதிகமா போட்டுருவோம். இப்ப பேசவே மாட்டாங்க. போட மாட்டாருங்க ப்ரோ. இதெல்லாம் இவனுக்கு சும்மா அதாவது கிளப்பி, அதாவது அதான் காரணம் கண்டுபிடிக்கிற மாப்பிள்ள தான். என்ன பண்ற மாப்பிள்ள, காரணம் கண்டுபிடிக்கிற மாப்பிள்ள தான். அந்த மோட்லயே தான் இருப்பானுங்க இவனுங்க. நம்ம மேட்ச் பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது ப்ரோ நம்ம எஸ்ஏ பாராட்டி, எஸ்ஏக்குன்னு தனியா ஒரு செஷன் கண்டிப்பா. எஸ்ஏ எல்லாம் 11 பிளேயரும் மாசா இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தன் தனியா நின்றுருக்கான் அப்படியே மாசா. ஆமா, அதெல்லாம் பெரிய விஷயம். அது 11 எனக்கு பேர் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா வந்தாலே ஷாட், சும்மா நம்ம ஓடைய ரவுண்ட் அடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நோ ஷிட், வந்தா ஷாட். ஷோ ரெஸ்பெக்ட் டு அவர் பிளேயர்ஸ் வித்அவுட் அந்த சாலா சொன்னதுதான். லெட்ஸ் அப்ரிஷியேட். அது இவங்க இருக்கிறவங்களை எதுவும் இது பண்ணாம லெட்ஸ் அப்ரிஷியேட். வந்தா ஷாட், அந்த ஒரு இது அவ்வளவுதான். சூப்பர். எஸ்ஏ கிளைடிங் ப்ரோ. நேத்தி அப்படியே ஃப்ளோட் பண்றான்ப்பா. அந்த இன்டர்நெட் வீடியோ இருக்கும் தெரியுமா, ஹவ் டு கிளைட் அப்படின்ற மாதிரி. எஸ்ஏ நேத்தி அந்த காலை எப்படி வச்சிட்டு போவானுங்க டப்பு டப்புன்னு. அந்த மோட்ல தான் இருந்தான். அந்த ஃபர்ஸ்ட் டச்சே சான்ஸ், ரைஸ் சான்ஸ், ஃபர்ஸ்ட் டச் எஸ்ஏ ஃபர்ஸ்ட். அங்கேயே தெரிஞ்சிச்சு ஓகே ஹி இஸ் வார்ம். அந்த ஃபேமஸ் மீம் இருக்குமே, ஏய் why does feels already cold, am I begging it அந்த மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே நமக்கு தெரிஞ்சிச்சு. சரியான கேம்பா. அதான் எஸ்ஏ வந்து மேட்சுக்கு 4 ஷாட் எடுக்கிறான் ப்ரோ நமக்கு. அது ஆக்சுவலா அவனை வந்து நம்ம வாங்கினதுக்கான ஒரு ரீசனே அந்த மெட்ரிக், மெயினான மெட்ரிக் அது. அவன் வந்து நம்மளுக்கு இந்த 10 அன்லாக் பண்றதை தாண்டி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு போன சீசன் மிஸ் பண்ணிட ஒரு முக்கியமான விஷயம், ஷார்ட் டேக்கர்ஸே கிடையாது எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டெலிபரேட் பண்ண. நம்ம ஓடகார்டு கூட சொல்லக்கூடாது. ஓடகார்டு அதுக்கு முந்தின சீசன் அதை தாறுமாறா பண்ணிட்டு இருந்தான். 24-25 அதை விட்டான் ஏதோ ஒரு ரீசனுக்கு. அது இன்ஸ்ட்ரக்ஷனான்னு தெரியல. மறுபடியும் அதை கொண்டு வந்திருக்கிறது இப்ப எஸ்ஏ. நோனியா இருக்கட்டும், கியோக்கர்ஸா இருக்கட்டும், எஸ்ஏ இருக்கட்டும், 3 பேருமே நம்ம வந்து அந்த எபிசோட்ல ஏன் வாங்கினோம்னு சொன்ன எபிசோட்லேயே சொல்லியிருப்போம். இவங்களுடைய அமௌண்ட் ஆஃப் ஷாட்ஸ் தே ஆர் டேக்கிங் ஃப்ரம் தட் ஜோன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டருங்கிறது பயங்கரமா கொண்டு வரும். இவனை எவன் நீ பிடிக்கணுங்கிறது தெரியாதப்போ எவன் வேணா எங்கேருந்து வேணா ஷாட் எடுப்பான்னு தெரியும். அவன் ஆனா தே கேனாட் லெட் மெரினோவோட ஃபினிஷிங்கும் சூப்பர் ஃபினிஷிங் என்ன குறை சொன்னாலும் சரியான ஃபினிஷிங் மெரினோக்கு. அந்த ஃபினிஷிங் இருக்கிற ஒரு பிளேயர் இட்டாலியன் வரசப்போ எங்க இருந்தாவது அடிப்பான் டமால் டுமால்னு. அவன் இஷ்டத்துக்கு அடிச்சுன்னு இருக்கான் எங்கேயில எல்லா ஏரியால. எனக்கு என்ன தெரியுமா இருக்குன்னே பெரிய விஷயமா இருந்துச்சு, the number of shots that we were allowed to take so freely. அது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் டாட்னம், பிகாஸ் ஆஃப் தாமஸ் பிராங்க். வந்து நான் வந்து இது பிராங்க்னால வந்து இவ்வளவு இதெல்லாம் விடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. டோட்டலி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போச்சு அது மொத்தமா. ஆமா, அதான் எஸ்ஏ எனக்கு என்ன சொல்ல, அவன் அந்த ஜோன்ல இருந்தா ஷார்ட் தான் அடிக்க யோசிக்கிறானே. அவன் வந்து பாஸ் போடணும், இது பண்ணணும் அப்படிலாம் இல்ல. பிளஸ் லெஃப்ட் ரைட் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம ஆர்டரா சூப்பரா சொல்லியிருப்பான் போஸ்ட் மேட்ச்ல. அவன் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அவனை அது பளிச்சுன்னு அடிப்பான் பால் ஷாட். பிளஸ் ஃபர்ஸ்ட் கோல் எப்படி ப்ரோ, சூப்பரான ட்ரிபிள், நல்ல ஒரு அழகான ஒரு ட்ரிபிள், நல்ல ஒரு ஷாட். ரெண்டாவது கோலுமே கண்ணில் ஒத்திக்கலாம். ரெண்டாவது கோல் சாக்கா வில் பி ப்ரவுட் தான் அந்த ஃபினிஷிங். ரெண்டாவது கோல் அந்த கால் அப்படி ஸ்விட்ச் பண்ணி அடிப்பேன். அதுதான் சூப்பர். லெஃப்ட் லெக்ல தட்டி விடுறது சூப்பரா தட்டி விட்டான். அது லைக் அந்த ஸ்விட்ச் வந்து இப்படி நடந்துச்சு டக்குன்னு. அது சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அது செகண்ட் நம்ம ஆளுங்க வார் பாய்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஆஃப் சைடு பாத்தீங்களா 2 பேர் இருக்காங்க முன்னாடி அப்படின்ட்டு. அப்படிதான்டா நிக்க வைப்போம். அப்படிதான் நிக்க 4 பேர் கோலும் கொடுத்தாச்சுடா போங்கடா.
இல்ல. அது அது லைன் ஆஃப் சைட் இல்ல அது ஆக்சுவலா. நீ ரூல் படி பார்த்தேன்னா, அ அது அந்த 2 பிளேயர் நிக்கிறது இது. அது அவன்ட்ட இவன்ட்ட கேட்டாங்க. பேரு விகாரிட்ட கேட்டாங்க. என்னது ஆஃப் சைடாமே அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு. ஆஃப் சைடே இல்லாம இருந்தாலும் ஒரு மயிரும் மாறி இருக்காது. கேம் அந்த மாரி தான் இருந்துச்சு அப்படின்லாம். கரெக்ட். அதான் ப்ரோ எந்த ஸ்பர்ஸ் ஃபேனும் அதெல்லாம் கம்ப்ளைண்டே பண்ணல ப்ரோ. நீ ஷாட் அடிச்சா தானப்பா ஜெயிக்க. 0.07 எக்ஸ்ஜி வச்சு நீ அப்படி இப்படி ஒரு கோல் போட்டதே ஸ்பர்ஸ் வந்து ஒரு பெரிய கிரைம். சோ ம். நீ ஒண்ணுமே பண்ணல நீ. இது ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்களோட கார்டியன்ஸ் தான் வந்து அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் அவனுங்களே ஒண்ணும் சொல்லலையேடா. நீங்க எதுக்குடா அது ஆஃப் சைடு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் போன தடவை ஏய் விவிடி விட்டதுக்காக விகாரியோ கம்ப்ளைண்ட் கூட அழுகுறீங்களா பண்ணல. அப்படின்னு. அதான் விகாரியோ கோல் விட்டப்ப கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. அவன் அவங்களதான் அவன் ஆமா கத்திக்கிட்டு கம்ப்ளைண்ட் இருந்தான். பண்ணாம அவன் திட்டின்னு இருக்கான். அவன் பிளேயர்ஸ் திட்டின்னு இருக்கான். ஆமா எல்லாரும் அது ஆஃப் சைடு தானே. அதையே நீங்க இது பண்ணல. அது ஆஃப் சைடு இதுவா? டேய் என்னதான்டா வேணும் உங்களுக்கு? திடீர்னு ஒருத்தன் பிஜிஎம் என்னோட ஃபேவரட்ஸ் ஆர்சனல் அப்படின்டா. அது டேய் அந்த மாதிரி நெஞ்செல்லாம் நிலைமை வலிக்குதுடா எனக்கு. தொண்டை அடைக்குதுடா இப்படிலாம் பேசாதீங்கடா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆமா மொத்தம். ப்ரோ. அதே மாதிரி அந்த மூணாவது கோலுமே சேம். மூணாவது கோலு ஃபர்ஸ்ட் டச்லயே தெரிஞ்சிச்சு கோல்னு. ஷாட் அடிக்க தேவையில்ல. எசே ம். ஃபர்ஸ்ட் டச்ல அப்படியே உடோகி அப்படியே போவான் பாருங்க. அப்படியே ஸ்லைடிங்ல தெலுங்கு படத்துல போற மாதிரி. அங்கேயே அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அவன் 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 நின்னு வெயிட் பண்றான். இவன் ஸ்லைடு போவான்னு தெரிஞ்சுச்சு. செம்மையா இருந்துச்சு. இந்த அந்த மூணாவது இதுல கோல் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டச். ஆமா. ம். பிகின்ல வரும் தெரியுமா? அந்த ஒரு சீன்ல எல்லாரும் சேர்ந்து இப்படி அப்படியே சறுக்கினே வருவானுங்களே 3 பேரும். ம். லிட்டரலி அதே மாரி தான் இருந்துச்சு. அது ஆனந்த்ராஜ் சறுக்கின்னு அது வருவான். அதே விகாரியோக்கும் மாரி தான் தெரியும் அங்கதான் அடிக்க போறான்ட்டு. ஆனாலும் தடுக்க முடியாது. ஆனா அவன் விகாரியோ மட்டும் இல்லன்னா ப்ராபபிலி அவங்க இன்னும் 6, மோசமா 7 போயிருக்கும் ஸ்கோர். ஆயிருக்கும். ஆமா சாக்கா போட்ட 2 ஷாட் எல்லாமே அவன் தான் பாத்துக்கிட்டான். அந்த ஒரு இதுல அ மொத்தமா டேமேஜ் ஆயிருக்கு. இன்னும் மோசமா போயிருக்கு. இந்த 4-1லாம் ஆக்சுவலா 4-1ங்கிறது ஒரு அ எப்படி சொல்றது? அப்ப அவங்களுக்கு நல்ல ஸ்கோர். நல்ல நல்ல ஒரு இது மாரி தான். நல்ல ஒரு இது ஹியூமிலியேட்டிங்கா இருக்கிற மாரி இருந்தாலும் இட் வுட் ஹவ் பீன் ஈவன் வொர்ஸ். ஆக்சுவலா உண்ம அதுதான். அது ஆமா நம்ம மேல தான் குறை. நம்ம இன்னும் கோல் போட்டுருக்கலாம் ஈஸியா கண்டிப்பா. அது நம்ம கோல் போடாம நம்மளும் விட்டோம். இல்லனா ரைஸுக்குலாம் ஏதோ வெறியா இருந்தான். அவன் எதுக்கு போய் ஜாவிஸ் மச்ச தலையில அடிச்சான்னு எனக்கும் ஞாபகம் தெரியல. சும்மா போய் தடவி டிம்பரு டிம்பர் அடிச்சிருக்கான் பாரு டிம்பர் ஜாவி அடிச்சான் சிமன்ஸ். அவன். ஆ, இவன் ஒரு டாக்கிள் ஜாவி சிமன்ஸ் டாக்கிள் போடுறப்போ டிம்பர் மேல அடிச்சிட்டு அவனை தாண்டி எகிரி குதிச்சுட்டு இது ரிச்சார்லிசன் அந்த ஈமக்கிருமி டபால்னு அவன் வயத்துல வேற ஒரு மிதி மிதிக்கும். அதனாலதான் அவன் திருப்பி ரைஸ் பேர் ஆ, செஞ்சான். அது இல்லாட்டி எனக்கு ரைஸ் எல்லோ கூன்கா கார்டு வாங்குற டாக்கிள் எல்லாம் போடுற ஆள் இல்லையே இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம். அது எனக்கு கூன்கா கவனிக்கல. பதிலா கூன் ஹோத்தா ஹை அப்படிதான். சோ இது நடுவுல ரத்தத்துக்கு எனக்கு போறோம் ரத்தம் வந்து அங்க எங்கிருந்தோ ஓடி இங்கிலீஷ்ல வரான். நிறைய பேசினாலே தப்பா சொல்லுவாங்கடா ஹேமந்த். ஹிந்தில எல்லாம் பேசக்கூடாது இந்த சாரி ப்ரோ. பாட்காஸ்ட்ல. அப்பப்போ கொஞ்சம் ஹிந்தில கூட கெட்ட வார்த்தை வந்துரும். சாரி சாரி. நோ. ஐ மீன் ஓவராலா பார்த்தோம்னா அந்த தேர்ட் கோல், ஃபோர்த் கோல் இதுல ஃபனி பார்ட் என்ன தெரியுமா? 2-0 முடிஞ்சிச்சு. பப்ல பார்த்துன்னு இருக்கிறப்ப அந்த ஃபூட்பால அந்த பிரேக் இது மாத்தினாங்க. மாத்திட்டு தே ஃபர்காட் டு சேஞ்ச் அந்த கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்றப்போ. நாங்க அவங்க சேஞ்ச் பண்ற டைம்ல கரெக்ட்டா எஸ்ஏ கோல் செலிப்ரேட் பண்றா. அப்பதான் நான் பார்த்தேனே. ஆ, அதுக்கப்புறம் ரீப்ளேல தான் கோல். என்னடா அது கோல்? அது வரைக்கும் ஜாலியா இருந்தவங்க திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாருமே. எதுக்குடா பாடுறப்ப தான் கோல். அப்பதான் தெரிஞ்சுச்சு எங்களுக்கே கோல்னு. ஃபைன். 4 கோலுமே நல்ல கோல். அனௌன்சரே சூப்பர். வரலையாம் ப்ரோ. ஸ்டேடியம் அனௌன்ஸே ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரலையாம். அவனே கொஞ்சம் லேட்டா தான் கோல் போட்ட பிறகு அனௌன்ஸ் பண்றானா. எல்லா கோலுமே அதே ஃபார்மேட்ல போட்டானுங்கடா. எனக்கு அதான் ம். எல்லாமே அந்த ரைட் சைடுல ஓவர்லோடு. எல்லாமே 63 பிரிச்சு விட்டு, வா இந்த சைடுல நான் ஒரு பால் தட்டுறேன். இததான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். முதல்லே சொன்னது அதான். இதுதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நம்மளால அந்த ஆள இழுத்து கரெக்ட்டா நடுவுல குடுக்க முடியல. நடுவுல குடுத்தவனும் ஃபுல்லா எடுக்க முடியல இவ்வளவு நாளா. அதனால அது ரொம்ப இன்எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. இந்த குவாலிட்டி அந்த அந்த விஷயத்த எவ்வளவு தூரம் மாத்துதுங்கிறது இந்த கேம்ல தெரிஞ்சுச்சு மொத்தமா. நான் கூட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ கியோக்கரஸ் இல்லையே. லோக் பிராக் போட்டுருவானுங்களே. எவன் போயிட்டு முட்டி முட்டி மோதுறதுன்னு. நீங்க முட்டெல்லாம் தேவையில்ல. முட்டினா கொம்பு முளைக்கும். நம்ம முட்டாமையே விளையாடிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு விட்டானுங்க. அவங்க பாட்டுக்கு மொத்தமா. ஆமா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு கேமு. லைக் அதே மாதிரி தியரி ஆண்ட்ரி முன்னாடி இந்த பர்ஃபார்மன்ஸ் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஏன்னா ஆண்ட்ரிக்கு அந்த ஒரு நம்மள ஒரு ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணுவான் ஆண்ட்ரி. அதுக்கு கம்மியா அவன் எடை போடவே மாட்டான். அவனுக்கு பெருமையா இருந்துச்சு அந்த ஸ்டுடியோல அவன் உட்காந்து பேசும்போது டஸ்ட் ப்ராசஸ்லாம் விடுங்க. இட்ஸ் ஹேப்பனிங் தான். அவனே இட்ஸ் ஹேப்பனிங் இதுக்கு மேல எல்லாம் இது கிடையாது. அப்படின்ற மாதிரி செமையா இருந்துச்சு பாரு. பெருமையா இருந்துச்சு. அவன் முன்னாடி பண்ணது ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் நான். அவன் அப்படியே அவன் ஃபேஸ்ல தெரிஞ்சது அந்த கெத்து.
ஜேமி கேரகர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த கெத்து நல்லா தெரிஞ்சது. அவன் வேற அப்பதான், சாரி நான் வந்து டேய் நீ பண்டிட்ரா அப்படின்னு கேட்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னான். சாரி நான் கூட ஆரம்பத்துல வந்து என்னுடைய லிவர்பூல் தொப்பியை போட்டுட்டு பண்டி பண்ணியிருந்தேன். அதனால எசையோட இது தெரியல. டேய் போன வாரம் லிவர்பூல் எக்ஸ்ட்ராவா ஆள் வாங்கணும்னு சொன்னடா நீனு. நீ என்னடா இங்க வந்து பண்டிட்ரி பண்றப்ப அவனே சொல்றான் நான் லிவர்பூல் ஹேட்டை போட்டுன்னு உட்காந்துருந்தேன். அதனால எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. இப்பதான் தெரியுது அப்படின்னு. எனக்கு ஐ சீரியஸ்லி விஷ் ஐ குட் சே மோர் அபவுட் ஹவு த கோல்ஸ் வர் ஸ்கோர்ட். ஆனா என்னன்னா எல்லா கோலுமே ஒரே மாதிரி தான் போட்டானுங்க. அதனால அதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் இந்த ஓவர்லோடு வெளியே வந்து பால் போட்டோங்கிறத தாண்டி எனக்கு நிறைய சொல்லவும் எனக்கு தெரியல எதுவுமே. ஒரே பேட்டர்ல எனக்கு கோல் ஒரே ஒரு போட்டதுனால கார்டு நம்ம வந்து செட் பீஸ் கோல் அடிக்கல. மன வருத்தமா அது இருக்கு. எனக்கு டிம்பர் பயங்கரமான வருத்தம். டிம்பர் மன்னிக்கவே டிம்பர் முடியாது. மண்டையில வந்து விழுதுப்பா பந்து. அழகா தட்டி விட்டுருக்கலாம்ப்பா உள்ள. எனக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மன வருத்தமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. நான் வந்து என்னடா 4 கோல் போடுறோம். அதுல ஒரு செட் பீஸ் கூட போட வக்கில்லையா நமக்கு. அவ்ளோ கேவலமா போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனா அதெல்லாம் மாறிடும்ங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இதுதான் நம்மளுடைய கேமோடைய ரிவ்யூ. அப்படின்னா வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுக்கு இருக்கா? இல்லாட்டி பிளேயர் ரேட்டிங்ஸ் உள்ள போயிடலாமா? பிளேயர்ஸ் ரேட்டிங்ல ஒரு பிளேயர் பத்தி அப்படியே டீடைலா பேசிடுவோம் bro. ரைட்டு. ஸோ இதுதான் கேமுடைய ரிவ்யூ. அதாவது வந்து இதை விட எப்படி சொல்றது, இது வந்து ஒரு பஞ்சிங் பேக். அந்த பாக்ஸர்ஸ்லாம் பஞ்சிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக பஞ்சிங் பேக் கூட பண்ணுவானுங்க. அதுல வந்து இந்த பஞ்சிங் பேக் திருப்பி குத்தாது. அது லிட்டரலி அதே மாதிரி ஒரு அதாவது மேட்ச் தான் நம்ம திருப்பி வரும் விளையாடணும். மூஞ்சிக்கிட்ட. இது அது கூட வரல. திருப்பி பக்கமாவது வரும். ஏதாச்சும் அந்த வீடியோல எல்லாம் வருமே பஞ்ச் பண்றப்ப டபார்னு திருப்பி மூஞ்சில அடிக்கிற மாதிரி. அது கூட இல்ல. இது அப்படியே நின்னுனே இருக்கு அந்த பஞ்சிங் பேக். ஸ்கூல் பசங்க எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும்ல ப்ரோ. சின்னதா அடியே படாத மாதிரி அந்த மாதிரி ஒரு பொம்மை ப்ரோ இது. சத்தியமா டம்மி பீஸ் பாவா இது. அந்த மாதிரி தான். இது இதுலயே வரும். கொரியால வந்து சானும் இன்னொரு ஏதோ ஒரு கொரியன் பிளேயரும் ஒரு 50 குட்டி பசங்களோட விளையாடுவானுங்க. அவங்க 2 பேர் போய் கோல் போட்டு சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து இது ஒரு கேமு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா அந்த குட்டி செம்ம பசங்க ஹாப்பினஸ். அழுதுருவாங்கன்ட்டு ஒரு கோல் விட்டோம். அது அந்த நாய்க்கு ஒரு விட்டா கோல். அந்த மனசு தாங்கல. அதுதான் ஒரு மோசமான விஷயம். பட் மத்தபடி ஓவரால்னா நல்ல சூப்பர் ரிசல்ட். நம்மளுக்கு ரொம்ப தேவையான ரிசல்ட். கோல் டிஃபரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ற ரிசல்ட். அது இது வந்து ஒரு முக்கியமா இன்னொரு சிட்டி தோத்ததுனால யூஸ் பண்ண ரிசல்ட் அது ரொம்ப முக்கியம். செல்சி வந்து பர்ன்லியோட தோத்துருந்தாங்கன்னா இவனுக்கு ஏன்டா இப்படி இருக்காங்க 6 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்த வாரம் 9 பாயிண்ட் ஆகுறோம். அவசரப்பட்டு கமிட் பண்ணிக்காத. நம்ம என்னைக்குமே கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். என்னடா ஏபத்தி நீ என்ன சொல்ற? கமிட் பண்றியா இல்லையா? ப்ரோ நான் இறங்கிட்டேன். கொம்ப இறங்கிட்டானா. ஏடா எல்லாரும் ஒரு போர்ட்லயே இருக்கீங்க. லலித் என்னடா மயில் வேகத்துல ஓடிட்டு இருக்கீங்க. புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கீங்க. யாரும் தடுக்காதீங்கிறான். எல்லாரும் என்னை விட கான்பிடென்டா இருக்கீங்களா? பரவாயில்ல. நல்லது கான்பிடன்ஸ் இல்ல ஆக்கணும். இது வந்து ஆண்ட்ரி சொன்ன மாதிரி இட்ஸ் ஹேப்பனிங். ஆக்கணும். அந்த அந்த இது ஸ்லாகோட தான் ஆடணும் நம்ம. அந்த மென்டாலிட்டியோட தான் போகணும். அது நம்ம ஃபேர் தான். ஸோ எஸ் இதுதான் நம்மளுடைய கேமுடைய ரிவ்யூ. அண்ட் கேமுடைய ரிவ்யூங்கிறத விட ஒரு சூத்தடியோட ஒரு 40 நிமிஷத்துக்கு வந்து அந்த சூத்தடியை டிஸ்கிரைப் பண்ணிடுவோம். உரையாடல் ஸ்டஃப். எக்ஸாக்ட்லி அதுதான் உரையாடல். அந்த அவனை வேற சொல்லணுமா? ஐயோ அதுக்கு மேல. ஸோ எஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கேமை பத்தி பேச வேண்டிய விஷயங்கள். பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். ஹேமந்த் ராயா, வாஸ் ஹி அட் ஃபால்ட்? இல்ல ப்ரோ. Is Emi Martinez a better goalkeeper than Raya? அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. தயவு செய்து அந்த தோழர்கிட்ட ஒரே வேண்டுகோள் தான்ப்பா. தயவு செய்து எப்பா தயவு செய்து அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. ரயால தப்பே சொல்ல முடியாது ப்ரோ. அந்த இதுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஃபினிஷ். பிளஸ் அவன் பொசிஷனிங் பண்ணதே சுபிமணி அந்த இடத்துல பால விட மாட்டான். அவனுக்கு ஒரு பேக் பாஸா நம்ம ஒரு ஆப்ஷனா இருக்கணும்னு தான் அவன் நிக்கிறது. ஸோ அங்க சுபிமண்டி அந்த தப்பு பண்ணுவான்றதை எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா வந்து எல்லா டீம்ஸுமே நமக்கு இருக்கிற ஒன் ஆஃப் ஒரு பொசிஷனிங் சிச்சுவேஷனை அவங்க அட்வான்டேஜா கேப்டலைஸ் பண்ண ரெடியா இருக்கானுங்கப்பா. ஏன்னா அந்த ஜோன்ல இருந்தாலே யோசிக்கிறது இல்ல, கோலை நோக்கி அடிச்சிடறானுங்க. சோ நமக்குன்னு பார்த்து எல்லாம் உள்ள வர போயிடுது. சோ நம்ம அதுக்கு கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அதான் மெட்டடா போட்டான், சார் போட்டான், இப்போ ரிச்சார்லிசன் போட்டான். ஒரே மாதிரியான கோல். சோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூமைந்தி வந்து கத்துப்பான். இது லாலிகா இல்ல, சும்மா வந்து அடிச்சு வாங்கிடுவாங்க பால. ஆமா அது வந்து அப்படிலாம் பண்ணலன்னா
என்ன 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 பண்றது கண்டவன்லாம் வந்து கோல் போடுறான் என்னடா சுபிமண்டி பண்றாங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் டைம் இருந்தது. டைம் இருந்து கிளியர் பண்ணிருப்பான். 2-3 டச் எடுத்திருப்பான். அது வந்து கொஞ்சம் தப்பு தான். அது வந்து அவன் கரெக்ட். கொஞ்சம் நக்கலா ஆடி இருப்பான். சரி 3-0 ஆயிட்ட நக்கலா ஆடி இருப்பான். அப்படின்ட்டு. அவன் அந்த அந்த டாக்லே ஆமா. எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவன். அது வந்து ஒரு மாதிரி ஆமா. கொஞ்சம் நக்கலா தான் ஆடி இருப்பான் அவன் கண்டிப்பா. யா சோ ராயா வலவு அதான் 3-0 அப்படின்ற அந்த இதுல ஆடிட்டான். அதான் ராயாக்கு வந்து மேட்ச்ல வேலையே இல்ல ப்ரோ. ஏன் தெரியுமா? ஆமா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எடுத்ததே 4 டச். அதுல 2 டச் எப்படி தெரியுமா? 3 டச் எப்படி தெரியுமா? த்ரோ இன்ல டான்ஸோ ஹெட்ரு. இதுதான் வந்து இந்த 3 டச். ஸோ இந்த லட்சணத்துல ஸ்பர்ஸ் ஆடும்போது ராயாக்கு அங்க வேலையே இல்ல. ஸோ அந்த ஒரு கோலுக்குமே அவன் தப்பு நான் சொல்ல மாட்டேன். டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அற்புதமா இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டா ஆடுறான். ஒரே ஒரு த்ரோ மட்டும் தான்ப்பா கொஞ்சம் ஆமா. லைட்டா திகில கிளப்பிட்டான் ராயா. ஆ, அவருக்கு போட்டா த்ரோ ஆமா. சோ அப்பப்போ இந்த மிரட்டல் அடி இல்ல இல்ல படத்துல இந்த கீப்பர் பந்த உருட்டி விட்டு நவ் ஷூட் அட் மீ அப்படின்னு வந்துருமா அந்த அதுதான் மாதிரி ராயா அந்த மாதிரி கேம் அடிக்கணும் வந்து அப்போ. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. வா நம்மளாச்சும் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம்னு சொல்லிட்டு பால தூக்கி போட்டு பார்த்தா அவனுங்க அதுலயும் எதுவும் பண்ணாம விட்டானுங்க பால. ஆமா. சோ 7 out of 10 கொடுப்போம் bro நான். யா ஃபேர். தீபக் கலஃபியோரி கெலஃபியூரிலாம் 9. கெலஃபியூரி வந்து நம்ம டிஃபென்ஸ் சரியில்லைன்னு போன வருஷம் சொல்லிட்டு இருப்போம். இந்த சீசன்லாம் வந்து வேற லெவல். ஒன்னும் குடுஸ் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல குடுச. நோ ஷிட்ஸ் கிவன். அது யாரு நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீ யாருமே எனக்கு தெரியாது. அவன் டிஃபென்ஸ்லாம் இல்ல. அங்க இருப்ப நீ வேணா வந்து அங்க பால வாங்கிக்கோ இல்லன்னா போய்க்கோ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. கெலஃபியூரி எல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அப்பா அதான் 9 சாலிட். யா ஃபேர் குடுஸ் ஃபேர் எல்லாம் கண்டிப்பா. பாவம்பா ஃப்ரண்ட்ல பாஸ் போட கண்ணு தேடுது. ஆளே இல்ல. சுத்தி பார்த்தா என்னடா எவனுமே இல்ல. எங்கடா இருக்கீங்க எல்லாம் அங்க டிபாக்ஸ்ல இருக்கானுங்க. சோ தானுங்க. அந்த டைட் ஸ்பேசஸ்ல இருந்து இப்ப பால வெளிய எடுக்கிறதெல்லாம் சூப்பரா பண்றான்டா. அவனுடைய அந்த இது ஸ்கேன் பண்றது வந்துட்டு ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃபீச்சரா இருக்கு அவனுக்கு. அவனுக்கு அந்த ஒரு சில ஆமா. சிச்சுவேஷன்லாம் பிளேயர் வராங்கிறது தெரிஞ்சு பேக் டு த பால்ல தான் அவன் நிறைய பால் பின்னாடி தட்டி விட்டான். கரெக்ட்டா. ஆமா. அதெல்லாம் சூப்பரா பண்ணினான் கலஃபியோரி. கிராஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டரா போடலாம். அட்டாக்கிங் சைடுல கிராஸ் கொஞ்சம் அவன் ஃபுல் பேக் பெட்டரா இல்லையே. போடலாம். கரெக்ட். அதானே ஆனா நேச்சுரல் ஃபுல் பேக் இல்லல. அந்த இடத்துல வரான்ல bro. நம்ம டிம்பரும் அப்படிதான் இருந்தான். இப்ப கொஞ்சம் போடுறான். சோ ஆமா இவனும் ஆமா. அந்த எந்த போட்டானா ஐ இன்னும் ட்ரஸ்ட் செம. ஹெயின்ஸ். பாப்போம். ஆமா. அவன் பார்த்துப்பான் அதனால பார்ப்போம். ஹின்கேப்பே அடுத்தது நான் எடுத்துக்கிறேன். அதாவது வந்து எனக்கு வந்து இருக்கிறதுலயே பயமா இருந்த ஒரு இது எப்படிடா கேப்ரியலோட அக்ரஷனை ரிப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதை விட பயம் என்னன்னா ஐயோ ரிப்ளேஸ் பண்றதுக்கு இவன் இருக்கான். இவன் பயங்கர அக்ரெசிவ். ஆர்சனல் சொக்கா போட்டிருக்கானே இவன் என்ன பண்ணாலுமே ரெட் கார்டு கொடுத்துருவாங்களேன்னு ஒரு பயங்கரமான ஒரு பயம் வேற இருந்துச்சு. அது எதுவுமே வெளியே இதுவாகாத மாதிரி கிளீன் கேம், சரியான கிளீன் கேம். அவன் வந்து அவனையோ இல்லாட்டி டீம்லயோ, ஏன்னா ஒரு நார்த் லண்டன் டாபில வந்துட்டு உன்னுடைய ஹோம் டெபியூ பண்றதுங்கிறது பெரிய விஷயம். என்ன இதுவா இருந்தாலுமே நீ அந்த ஒரு கேம்ல வந்துட்டு ஒன்னையோ இல்லாட்டி உன் டீமையோ ஒரு நிமிஷத்துக்கு நீ ப்ராப்ளம்ல போடல. அவன் போட்ட பாஸா இருக்கட்டும், அவன் எடுத்து இது பண்ணதா இருக்கட்டும், அவனுடைய அந்த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஸ்பேஸ் கவர் பண்றது அக்ரெசிவ்லி, ஸ்பேஸ் டிஃபெண்டிங் தாறுமாறா பண்ணான். பாதி நேரத்துக்கு மேல அவன் இன்னொரு சென்டர் பேக் மட்டும் தான் பின்னாடி இருந்தாங்க. மிச்சம் எல்லாம் ஜாலியா மேல போயிட்டானுங்க. அவன் அந்த சென்டர் பேக் அவன் இருக்கிறப்ப சலீபா ஃபார்வர்ட் போறப்பலாம் அவன் தனியா ரைட்ல தான் வந்து ஆடிட்டு இருந்தான். ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். நம்மளுடைய பெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னைக்குமே நான் கேட்கறப்ப சொல்லுவேன், எங்களுடைய பிளேயர் ரொட்டேஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பிளேயர் ரொட்டேஷன்ஸ் எப்படி ஆவறாங்க அதுதான் உங்க டீம்ஸுக்கு வந்து இருக்கலே கஷ்டமான விஷயமா இருக்கும் டேக்கிள் பண்றது. இவன் வந்துட்டு ஹின்கேப்பே வந்துட்டு அது வந்து ஒரு சூப்பரா அதை வந்து இது பண்ணான். இது எனக்கு வந்து ஐ கேனாட் திங்க் ஆஃப் ஒன் மிஸ்டேக் ஹி மேட். சூப்பர் டெபியூ, ஃபுல் கேம் டெபியூ அட் ஹோம். டெபியூ தானே இருக்குது இல்ல மாத்தி சொல்றேன். ஆமா பிரீமியர் லீக் டெபியூ. பிரீமியர் லீக் டெபியூ. யா சோ சாலிட் சாலிட் கேம். கோலுக்கு ஹெட்டர் அவன் தான் ப்ரோ ஜெயிப்பான். நல்ல ஏறி குதிச்சு ஹெட்டர் அவன் தான் ஜெயிப்பான். தலையிலே போட்டு அடி உட்காரு. ஆமா. மேட்ச் ஃபுல்லாவே ஏறி அதான் அந்த நீயானா சொன்ன எக்கி அச்சா சார். அந்த எல்லாமே எகிரி தான் அடிச்சான். எல்லாம் எவ்வளவு ஏரியல் பால் வின் பண்ணா, எவ்வளவு டியூவல் சூப்பரா விளையாடுனான். ஆமா. நல்லா பாசமே ப்ரோ. நல்லா பளிச்சுன்னு போட்டான். ஒரு அதான் பாஸ் கூட சொல்றேன். அந்த மெதுவா போய் நிக்கிறதோ, ஓவர் ஹீட் பண்றதோ கிடையாது. நல்லா சூப்பரான நல்ல டெபியூப்பா. ஆனா அதான் ஹி வாஸ் நாட் டெஸ்டட். இது வந்து உடனே நான் அது என்னமோ திமிராலாம் உண்மை. சொல்லல. உண்மை பதிவு பண்றேன் நான். So he was not He was not டெஸ்டட்ங்கிறது அவனை தாண்டி அவங்க என்ன பண்ணலங்கிறது தான் இன்னும் ஜாஸ்தியா பெருசா காட்டுது. பட் he was not tested. பட் ஐ திங்க் அவன் விளையாடின விதத்துல தெரியும்ல, அவன் டெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, இவன் ஒரு பிளேயர் இருக்கான், ஆமா. இவனால
ஏன்னா எனக்கு முதல்ல இருந்தே எல்லாருமே வந்து மாஸ்குவேரா இல்லாட்டி சலீபா எல்சிபின்னு தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. இவன வாங்கி வச்சிருக்கானா, இவன் அதுக்கு தானே வாங்கி வச்சிருக்கான் அவன். ம். அப்புறம் எதுக்கு வந்து கால மாத்தி இன்னொருத்தன ஆட விட்டு எதுக்கு இந்த சேட்டை எல்லாம் பண்ணிட்டு நம்ம இருக்கணும். ஆள் அது பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதான் நம்பால் அதெல்லாம் கிளீனா இது பண்ணி வைக்கிற ஆள் தான் நம்ம. எனக்கு அது 2 காலும் ஒரே இடத்துல இந்த சைடு தான் இருக்கணும், இந்த சைடு தான் இருக்கணும். இருக்கணும். இந்த இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு பண்றதுதான் நம்ம ஆளு. அது ஃபாரின் ஏத்த மாதிரி ஃபாரின் அண்டர்ஸ் காரனா புஷ் ஃபாரின் டிரைவர் தான். So this was proper. Yeah, I will give him like ஒரு சூப்பர் டெபியூ 8.5 on 10 கண்டிப்பா. சூப்பரா விளையாடணும். ஹேமந்த் இவன் சலீபா. சலீபா நல்ல கேம் ப்ரோ. சலீபாவும் ஹின்காபியாவும் மேட்ச் ஃபுல்லா 10 out of 10 பர்ஃபார்மன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா ஹெட்ரு வின் பண்றதா இருக்கட்டும், பாசிங்கா இருக்கட்டும். இன்னும் சலீபா மேபி அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல கொஞ்சம் ரிஸ்க் நிறைய எடுத்துருக்கலாம். ஆனா நம்ம பிளானே இப்ப எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஊற போட்டு அடிப்போம் அப்படிதான் நம்ம ஆடுறோமே நினைக்கிறேன். நம்ம உடனே அடிக்க வேணாம், கொஞ்சம் ஊற போட்டு அடிப்போம் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம கிராஜுவலா தான் அந்த டெம்போ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு நிறைய மேட்ச் பார்க்கும்போது. ஆனா கொஞ்சம் ஸ்பர்ஸ் எதுவுமே பண்ணலன்னு நீ ஃபீல் பண்ண நீ நான் உன்கிட்ட நான் ஒன்னும் எதிர்பார்க்கறேன், இன்னும் நீ ரிஸ்க் எடு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறேன். புரியுது. ஆனா நல்ல கேம், சலீபா டீசென்டான கேம். மாப் அப் பண்ணிட்டான் ப்ரோ. தரையில ஒரு எல்லா பாலுமே அழகா மாப் அப் பண்ணிட்டான். அதாவது சலீபா நேத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரூ பால் ஸ்பர்ஸ் போடுறானுங்க, டிஃபெண்ட் பண்ணி பால் ராயா கூட பாஸ் பண்ண மாட்டான், டிஃபெண்ட் பண்ணி திரும்பி டிம்பரோட கனெக்ட் பண்றான் சலீபா. அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணி பிரஸ் பண்ணாதானே நீ ராயா பக்கத்துல போயிட்டு ஆப்ஷன் இல்லாம ராயாக்கு போட வேண்டியிருக்கும். இவங்க அதே பண்ணலையே, அவனை சுத்தறதுக்கு டைம் கொடுக்குறானுங்க. இவன் சுத்தி அழகா திரும்பி பால் போடுறான் இவனுக்கு. ஆமா, அந்த பாபா படத்துல வரல பட்டும் படமலே அந்த மாதிரி தான் ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ் நேத்து. சோ நல்ல கேம் ப்ரோ சலீபா. சலீபா சாலிட் 8.59 on 10 கண்டிப்பா. சரியான கேம், சூப்பரா விளையாடினான். தீபக் டிம்பர் 9.5 ஈஸி. அதெல்லாம் டிம்பர் 10 on 10 கொடுக்கணும். நல்ல பர்ஃபார்மன்ஸ். அது ஒண்ணுமே இல்ல, அந்த டிஃபென்ஸ்னா ஃபுல்லா இது, அட்டாக்லாம் இப்ப வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட். சோ வந்து ஒன்னும் குறை சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றாங்க, ஒன்னா சேர்ந்து டிஃபெண்ட் பண்றானுங்க. இவனும் சாக்காவும் சேர்ந்து. அந்த இது வந்து நம்ம எப்பவுமே சொல்லிட்டோம், சாக்கா, ஒயிட், ஓடேகார்டு. இப்ப டிம்பர் அந்த இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சாக்காவோட அந்த கனெக்ஷன். இட்ஸ் நத்திங் அகேன்ஸ்ட் ஒயிட், பட் ஆனா நான் தான் சொல்லலாம்னு வந்தேன். நான் வந்து ஒயிட் சாக்கா பார்ட்னர்ஷிப் அந்த கூட ஓடேகார்டு வருது வந்து பீக்கிடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன். டிம்பர் வந்து இன்னும் நான் 2 லெவல் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி இருக்குது. சுத்தமா மொத்தமாவே அவங்க என்ன பாலே வாங்க முடியல. அவங்களும் எதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஒரு தடவை வாங்கினாங்கன்னா அவன் திருப்பி வந்து வாங்கிட்டு போயிடலாம். எங்க இருந்தோ காலை உள்ள எடுக்கிறான் 2 பேருக்கு நடுவுல. நம்ம வந்து அப்படியே அவன் தம்பியும் வாங்கி போட்டு அப்படியே நாங்க சப்ஸ்டியூட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி இது பண்ணிடலாம். மிட்ஃபீல்ட்ல போட்டு ஆட விட்டுறலாம் அவரையும். வேற லெவல். 10 ஓகே, 10 ஓகே டன். அடுத்து ஜுபிமெண்டி நான் எடுத்துக்கிறேன். ஜுபிமெண்டி வந்து நல்ல கேம் தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். சூப்பரா விளையாடணும். அவன் பண்ணினது எல்லாமே வந்துட்டு அந்த கேம் அவனுக்கும் நம்ம சொல்ற மாதிரி அவனுக்கும் வந்து எப்படி சொல்றது, அவனையும் டெஸ்ட் பண்ணல. அவனை பிரஸ் பண்ணியோ இல்லாட்டி அந்த ஒரு கோல் தவிர்த்து இவன் வந்து புஷ் பண்ணியோ பிரஸ் பண்ணியோ, பிரஸ் ரெசிஸ்டன்ட் தான் அவன். ஆனா அதுக்கு ஒரு இது பண்றதுக்கு இவங்க கொடுக்கல. ஆனா அவனுமே வந்துட்டு பால நறுக்கு யூஸ்வலா போடுறதுதான் பண்ணிட்டு இருந்தான். சுபிமெண்டியுமே பால கரெக்டா போடுறது எல்லாமே கண்டிப்பா ஒரு 8 on 10 பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா அந்த நேரத்துல பால் விட்டது கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி மன்னிச்சிருவேன். அவன் கோல் போடுறதுக்காக பால் விட்டான் பத்தியா, அதுக்காகவே அவனுக்கு 6 on 10 மட்டும் தான் டிம்பருக்கு நான் கொடுப்பேன். அதுக்கு மேல எதுவும் கொடுக்க முடியாதனால டிம்பர்ங்கிற சுபிமெண்டி இதுதான் ஒரே காரணம், வேற எதுவுமே கிடையாது. நீ நல்லாதான் விளையாடின, ஆனா அவன் கோல் போட்டான், அதனால அவனுக்கு 2 points கிடையாது. 6 on 10. ஹேமந்த் டெக்லன் ரைஸ் 10 out of 10 பா. அவன் பாதம் படாத புல்லே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த பிட்ச்ல. மொத்தமா எடுத்து கொடுங்கப்பா சத்தியமா. அத்தாரிட்டிக்கு தாரதியில நதியா இருப்பா, அம்மா நீ எனக்கால பவர் உந்தம்மா அப்படின்னு அப்போ பவன் கல்யாண் வருவான். சிம்புடா, அவன் சிம்பு பத்தி பேசுறேன்டா. நான் பாக்கலையே ப்ரோ, சிம்பு இது பாக்கலையே ப்ரோ. சோ அடப்பாவி, வந்த ராஜா தான் வருவேன்னு பாக்கலையா? இல்ல ப்ரோ. சோ அந்த மாதிரி தான் நமக்கு ரைஸ். நம்ம பவரே அவன் தான், நம்மள பின்னாடி இருந்து புஷ் பண்றது அவன் தான். அந்த
எல்லா பிளேயர்ஸும் ஒரு ஒரு பேக்கப் இருக்காங்க. எனக்கு அந்த ஒரே ஒரு பயம் வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லாததுதான். அவன் ரைஸுக்குலாம் வந்து அந்த ஒரு பேக்கப்லாம் வாங்க முடியும். irreplaceable பிளேயர் ஆயிட்டான் அவன். Like, அந்த ஆமா மாதிரி ரைஸுக்கு ஒரு ஆளே பேக்கப் வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கு. MLS. ரைஸ்க்கு பேக்கப் நீங்க MLS அப்படி இஸ் கமிங். போனீங்கன்னா ஓகே, பட் நான் வந்து சொல்றது வந்து ஆமா நான் சொல்றது வேர்ல்டுலயே யாரும் இல்ல அந்த அந்த லெவல் பிளேயர், அப்படி அந்த லெவல் ஆமா பிளேயர் அது ஒரு இருக்கான். சில இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்ட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கணும். அப்புறம் நம்மள விட மாட்டானுங்க. சும்மா நம்ம தெலுங்கு இவன் வந்து நல்ல தெலுங்கு படம் பிளேயர். ஹீரோ மாதிரி தான் ப்ரோ ரைஸ். ஒரு அந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்க தெலுங்கு படத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். ரைஸ் அந்த மாதிரி. ஏடா நீ இதை நான் வந்து புகழ்ந்து சொல்றியா இல்ல அசிங்கப்படுத்தி சொல்றியான்னு இல்ல தெரியல. ப்ரோ, புகழ் தான் சொல்றேன். ஊருக்கே பிடிக்கும். மாமா ஓ அந்த பொண்ணுக்கு மாதிரி. ஓகே. ஆமா அந்த கால் நடந்து வர அந்த மண் எடுத்து நெத்தியில பொட்டு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி. ஆமா ஓகே அந்த ஓகே. மாதிரி அந்த மாதிரி. அந்த டக்குன்னு மாதிரி. தெலுங்கு படம் ஹீரோனே நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்களா நீங்க? சாரி. நான் வேற மாதிரி போயிட்டேன் நான் ஒரு நிமிஷம். பட் அப்புறம் ஓகே புரியுது. அது ஜெய் பாலையா ஜெய் ஜெய் அந்த மோடு ஓகே. என்ன எல்லாம் வாரம் பிச்சில் அதான் சொல்றேனே அவன் பாதம் படாத புல்லே இருக்காது. அந்த கால் நடந்து வந்தா பூ பூக்குங்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. எவ்ரி ஃபேஸ் ஆஃப் பிளேல இன்வால்வ் ஆகிற மாதிரி இப்போதைக்கு அவன மாதிரி மிட்ஃபீல்டர் வேர்ல்ட்ல கிடையாது. அது பாக்ஸ் வந்து டு பாக்ஸ் யாரும் இல்ல. நோ ஒன். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், வெதர் யூ வாண்ட் டு அக்செப்ட் இட் ஆர் நாட், இதுதான் உண்மை. அது வந்து நீ டிஃபென்சிவ் ஃபேஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பால் ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், பால் பிரிச்சு ஸ்விட்ச் பண்றதா இருக்கட்டும், லெஃப்ட் லெக்ல இருந்து ஸ்விட்ச் பண்றான், ரைட் விங்க்கு ஸ்விட்ச் பண்றான் பால். டேய் என்னடா இதெல்லாம் என்னடா பண்றேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும்னே எனக்கு தெரியாதடா ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் சரியான பெர்ஃபார்மன்ஸ் ரைஸ். நீ எவ்வளவு கொடுக்குற ரைஸுக்கு? 10 ப்ரோ. 10 கொடுக்குறேன். ஆனா சாலிட் 10. கோல் போட்டிருக்கணும்பா. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆமா ஒரு இன்ச் இப்படி அடிச்சிருந்தாலும் ஒரு இன்ச் அப்படி அடிச்சிருந்தாலும் கோல். சோ கோல். நீ நேரா அடிச்சது கொஞ்சம் தப்பு. ஆனா அது ஒரு சின்ன பிழை தான். ஆமா. இதெல்லாம் வந்து நான் பரவாயில்லடா நீ ஷாட் எடுக்கிறியே இன்னொரு 10 ஷாட் எடுன்னு சொல்லுவேன் நானு. அந்த மாதிரி தான். சாலிட் 10 on 10 அவனுக்கு. 3வது யாரு? எபிரிச்சஸ். ஐயா கரெக்ட்டா நம்மளுக்கு வந்துச்சு. இசே லெட் இட் ஆல் வொர்க் அவுட். எண்ட் ஆஃப் த சீசன்ல வொர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த கூட்டத்துக்கூட ஃபோன் கால்ல வந்து அட்டெண்ட் பண்ணாம அது ஆக்சுவலா ஒண்ணு படிச்சேன். எல்லாமே ரெடியா இருந்துச்சாம். அவனுக்கு வந்து அந்த ஹேண்ட் ஆஃப் ஆர்சனல் போட்டிருந்தான். நம்பர் 7 ஷர்ட் எல்லாம் வச்சு ரெடியா எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்களாம் அவனுக்கு. லாஸ்ட் மொமெண்ட்ல இவன் கால் பண்ணினதுக்கு அப்புறம் லூயிஸ், பெர்ட்டா, ஆர்டெட்டா 3 பேரும் டப்புன்னு முடிச்சாங்களாம் அந்த இதுல. இவ்வளோ இந்த 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 இதுல போட்டிருக்கோம். நம்ம கால் பண்ணேன்னா அவன் போய் சேர்ந்திருப்பான் அந்த இடத்துல போயிட்டு. ஸ்பர்ஸ்ல போய் சேர்ந்திருப்பான். அதாவது வந்து அவன் வந்து நீ சொன்னதுதான். அந்த சிரிச்சதெல்லாம் வந்து டேய் உங்களோட போய் சேர்ந்திருப்பேன்டா தெரியாம நல்ல வேலை எஸ்கேப் போறான்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவன் சிரிச்சதெல்லாம். டோட்டல் அந்த எப்படி சொல்றது அவங்க வந்து கேம விட்டு அவங்கள மொத்தமா தூக்குறதெல்லாம் பெரிய வார்த்தை. உள்ளேயே விடல கேமுக்குள்ளேயே. அதுதான் மெயினான விஷயம். நீ உள்ள விட்டாதானே உன்னை கேம விட்டு வெளியே தூக்குறதுக்கு. நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். நான் இங்கேயே நிக்கிறேன். நீ என்ன வேணா பண்ணு. அந்த நம்பர் 10 ஒரு இவ்வளவு நாள் நம்ம கூட பேசியிருந்தோம். நம்பர் 10 ஃபுல்லா அவனுடைய இது நம்ம இன்னும் பார்க்கல. ஆனா நம்ம சிஸ்டம்ல ஆர்சிஎம் விளையாடுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா நீ இது பண்ணணும், அது பண்ணணும், பிரஸ் லீட் பண்ணணும், அது பண்ணணும் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல இந்த கேம்ல அவன் வந்து அந்த ஆர்சிஎம் தாண்டி ஒரு 10 என்ன அவனால கொடுக்க முடியுங்கிறத ஃபுல்லா காமிச்சான். அவனுடைய அந்த டைட் ஸ்பேஸ்ல இருந்து வெளியே வரதா இருக்கட்டும், நம்ம சொன்ன ஆம்பி பைபெடல் அவன் எந்த கால்ல வந்தாலுமே வந்து கோல் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி பால் மூவ் பண்றதா இருக்கட்டும், அவன் கிட்ட பால் வச்சுட்டு அவன் பண்ணினது வந்து எவ்வளவு பேர் அந்த இடத்துல மொத்தமா கன்ஃபியூஸ் பண்ணிச்சுங்கிறதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அவன் கிட்ட கூட போக முடியல அந்த மாதிரி. ஃபுல் 15 on 10 எசேக். இதெல்லாம் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஹாட்ரிக் அடிக்கிறது அதுவும் நார்த் லண்டன் டாபில எல்லாம் ஃபுல் 10 on 10 கோல் இல்லாம அந்த ட்ராக் பேக் எல்லாம் வேற பண்ணிருப்பான். அந்த ஒரு இடத்துல ஓடி போய் பால் ஃபுல்லா பண்ணான். எக்ஸாக்ட்லி. நான் எதிர்பார்க்கல அது. டேய் எனக்கு அப்பதான் குரா என்னடா ட்ராக் பேக் எல்லாம் பண்ற அப்படி இருந்துச்சு எனக்கு. அந்த கார்னர்ல நம்ம பால் ஃபியூச்சர்ல விட்டு எவன் ஓடுவான் ஞாபகம். ஸ்பென்ஸ் நினைக்கிறேன் இருக்கேன். ஃபியூச்சர்ல நடக்க போற என்எல்டில வைக்க போற டிஃபோல இனிமேட்டு எஸ்ஏ இருப்பான் ப்ரோ. அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது. அவன் லிட்டரலா இப்போ எப்பயுமே கிறிஸ்டல் பேலஸ் இருக்கும் போதே ஸ்பர்ஸ் கூட பயங்கரமா அடிப்பான் ப்ரோ. அதனாலதான் ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா நான் போட்டது காரணமா தான். எஸ்ஏ கோல் ஸ்பர்ஸ் ஆர் இஸ் கேர்ள்ஸ் மேன். அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி தான் எஸ்ஏக்கு வந்து. சோ அவன் ஜஸ்ட் லைக் தட் அவன் ஈஸியா கிறிஸ்டல் பேலஸ் இருக்கும் போதே ஒரு 5-6 கோல் போட்டிருப்பான் அவங்களோட. சோ நம்ம கூட வந்து அந்த ஹேட்ரிக் போட்டதுன்றது ப்ரோ பிரீமியர் லீக்ல நம்ம பிளேயர்ஸ் எப்போ ப்ரோ கடைசியா ஹேட்ரிக் போட்டாங்க? எடி என்கிட்டயா? நம்ம எடி
நம்ம தலைவர் நாட்டிங்கமோட ஷெஃபீல்ட் நான் லீட்ஸோட ஷெஃபீல்டா அதோ ஒரு லீட்ஸ் சொல்லிட்டோம். லீட்ஸ். நினைக்கிறேன். லீட்ஸா ஷெஃபீல்டு. ஆமா நம்மளோட ஸ்டார் பிளேயர்ஸ் போட்டதுன்னா எனக்கு சாnchez தான் நினைக்கிறேன் கடைசியா ஆல்பா போட்டது போட்டான்னு ஹேட்ரிக். நினைக்கிறேன். ஆல்பா அவுபா வந்து பிரீமியர் லீக்ல போடல ப்ரோ, இல்லையா? யூரோப்பா லீக் ஆ, தான் போட்டிருப்போம், ஆ, ஆ. பிரீமியர் லீக்ல போட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஹேட்ரிக் போடணும்ப்பா நம்ம பிளேயர்ஸ். ஸோ சாக்காக்கு ஒரு மார்க்கே தானே இன்னும் ஹேட்ரிக் போடல அப்படின்றது ஆமா. சாக்காக்கு ஒரு பட் இது he ஒரு has had a champion. hat trick at Old Trafford. So ஆமா. ஸோ டெஃபினெட்லிப்பா எஸ்ஏ ஹேட்ரிக்கு ஹோப்ஃபுல்லி ஸ்பர்ஸோட மட்டும் இல்ல, இனிமேட்டு செல்சியோட exactly. இன்னும் பிக் கேம்ஸ்ல. ஆனா எல்லாரோடயும் நம்ம ஒன்னு அடிக்கணும். கிரெடிட் கொடுக்கணும் ப்ரோ, நம்மளுக்கு அவன் வந்து எல்லா பிக் கேம்ஸும் ஸ்டெப் அப் பண்ணியிருக்கான் ப்ரோ எஸ்ஏ. ஆமாமா, கண்டிப்பா. சிட்டியோட So, அசிஸ்ட் அவன் ஆமா கிறிஸ்டல் பேலஸ்ல நம்ம ஒழுங்காவும் ஆடல இந்த ஹோம் கேம். அவன் கோல் தான். ஆமா அவங்க goal. ஆமா. Yeah. ஸோ சூப்பர் சைனிங் so டிசர்விங் far. கண்டிப்பா 10 on 10 கேம் வந்துமே. என்னெல்லாம் பத்தாது, அதுக்கு மேலேயே கொடுக்கலாம் அந்த மாதிரி. 10 and 50 grams of gold. அப்புறம் வந்து ஒரு 4 மாடு இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் கொடுக்கலாம் நம்ம ஆமா மொத்தமா. இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவனுக்கு. அடுத்தது யாரு? இவன் ஹேமந்த், இவன் சாக்கா. சாக்கா நல்ல கேம் ப்ரோ. சாக்கா வந்து கோல் அண்ட் அசிஸ்ட் வேணா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறையே கிடையாது. ஒரு கம்ப்ளீட் ஸ்டார்டிங்ல வந்து விங்கர். ஸ்பென்ஸ் ஒரு தடவை அவனை பிடிச்சா எனக்கு அப்பவே சரி ஓகே நீ தப்பு பண்ணிட்ட, இப்ப கூட இன்னும் டைம் ஆகல, அவன்கிட்ட போய் சாரி சொல்லிடு, இல்லாட்டி நஜார கட்டி ஸ்பென்சர் இல்ல, ஓடுவோம். உடோகி. உடோகி உடோகி சின்ன பையன், நீ உனக்கு தெரியல, அவகிட்ட போய் இப்பயே சாரி சொல்லிடு, இல்லாட்டி அவன் கண்டிப்பா நஜார கட்டி ஓட விடுவான்னு அதான் பண்ணான் கேம் ஃபுல்லா அவன மொத்தமா. ஆமா உடோகிக்கெல்லாம் நம்ம ஊரு டிசம்பர் மாசத்துல பச்சை தண்ணில குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டான் உடோகிலாம் அப்படியே பிச்சில. அவனுக்கு யாரை பிடிக்குதுன்னே தெரியல ப்ரோ. அவனுக்கு சாக்காவை பிடிக்கிறதா டிம்பரை பிடிக்கிறதா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டானுங்க அவனுங்க. நல்ல கேம் ப்ரோ சாக்கா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாருமே ஈட் பண்ற மேட்ச்ல சாக்கா ஈட் பண்ணல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு சுத்தமா இல்ல. சாக்காவை கொஸ்டின் பண்ண போறது டஃப் மேட்சஸ்ல 1-1 0-0 அப்படின்னு இருக்கிறப்போ நீ என்ன பண்ண? ஏன்னா நீ தான் இப்போ உன்னோட டீம் இது, நம்ம அதை பதிவு பண்ணிட்டே இருக்கணும். அவனும் ஸ்டார் பாய் அந்த கணக்குல இருந்து அவன் அடுத்த லெவல் போயாச்சான். ஸோ சண்டர்லேண்ட்ல போட்ட மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் எலவேட் பண்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். இன்னைக்கான சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அவன் ஃபுல் 90 ஆடி இருக்க தேவையில்ல, ஏன் அதை ஆட்டடா மாதிரி பண்றான்? அதுதான் எனக்கு வந்து சுத்தமா எனக்கு பிடிக்க. என்ன லாஜிக்னு சொன்னாதான் ஏதாவது புரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. சாக்கா பேன் முடிச்சோடனே ஆடுவான், ஃபுல் 90 ஆடுவான். எழுதி சொல்லலாம் பேன் முடிச்சோட சாக்கா ஃபுல் 90 அந்த மேட்ச் எனக்கு ஆடவே தேவையில்லைன்றேன் நான். எதுக்கு? ஸோ அது ஒண்ணுதான் எனக்கு புரியல, ஆடுடா ஏன் அந்த மாதிரி பண்றான் நம்ம அப்படின்றது. சொல்லிடலாம், என்ன நம்ம லாஜிக்? நாங்க வந்து வேஸ்ட்டுங்க, நீங்க வச்சுக்கோங்க, நாங்க 3-0 வாக் அவுட். எனக்கு அந்த மேட்ச் ஆடவே தேவையில்ல. 8 கொடுப்போம் சாகாக்கு நான். சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். 8ல வேலிட் தான். கேப்டன் கேப்டன் அவன் அதுதான் அவனுக்கு வந்து பயங்கர இதா இருந்துச்சு. மேட்ச் முடிச்சிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். சூப்பரா Captain. கரெக்ட், நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பான். அதுக்கு சூப்பரா இருந்துச்சு, அது பாக்குறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் யாரு? இவன் தீபக் மெரினோலாம் 9.5. தலைவர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சும்மா இங்க வராரு, அங்க போறாரு, எங்கெங்கயோ இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்காங்க. வந்து ரைட் பேக் வந்து சும்மா அப்படியே கோல் எஸ்ஏ ஸ்லைடு போடும்போது தலைவர் கூடயே ஸ்லைடு போட்டு வராரு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அவனுடைய ஸ்பீடுக்கு அவன் எல்லா ஏரியாலயும் இருக்கிறதுங்கிறது எனக்கு அவனை புகழறதை தாண்டி, டேய் ஸ்பர்ஸ் அவன் ஆமாடா, அவனை ஓட விட்டு எல்லா ஏரியாலையும் ஓட விட்டுருக்கீங்கடா நீங்க, அப்படின்னா பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு ஃபால்ஸ் 9 வந்து பர்ஃபெக்ட்டா ஆடணும். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த சூப்பரா மூணாவது எஸ்ஏவோட ஹேட்ரிக் கோலுக்கும் அவன் அந்த பிரசாடுக்கு அவன் தான் பாஸ் போடுவான். ரைஸ் பால் வின் பண்ணி கரெக்டா பாலை திருப்பி பாஸ்லாம் பர்ஃபெக்ட் கனெக்ஷன். ஜோக்கரேஸ் வந்து பார்க்கணும் இப்படி ஆடணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு மெரினோ. ஐயோ, மறுபடியும் நான் அதான் சொல்லுவேன், ஹவர்ட்ஸே நான் இந்த மாதிரிலாம் ஆடி பார்த்தது இல்லை ப்ரோ. ஹவர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாஸ் நமக்கு போட்டிருக்கான் கிரியேட்டிவானா. நமக்கு ஸ்பர்ஸுக்கு சாக்காக்கு ஒரு டயகனல் பால் அடிச்சிருப்பான், அது ஒன்னே ஒன்னா நமக்கு கிரியேட்டிவா நான் வரும். நம்ம இந்த மாதிரி தலைவர் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு இப்போ. ஆமா ஒரு பேக் ஹீல் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேக் ஹீல் பாஸ் போட்டிருப்பான். ரியல் மேட்ரிட் அசிஸ்ட். இந்த சிப்பாலாம் காலையில வந்து அப்படியே கும்பிடணும் இப்படி மெரினோ. ஹவர்ட்ஸ் எல்லாம் வந்து லிட்டரலா வந்து மெரினோ கிட்ட கத்துக்கணும்பா நிறையா. எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். அவன் சீக்கிரம் வாடா.
எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இவன் ஹவர்ட்ஸை விட பெட்டர் ஃபினிஷர் டேய் வரட்டும்டா எங்க ப்ரோ ஆளு மசில்லாம் ஃபினிஷிங்லாம் போட்டு நீங்க போறான். எடுத்துட்டே வராதீங்க. ஃபினிஷிங்லாம் ஐயோ! பினிஷிங்லாம் அந்த 100%. WWE நீங்க வந்து அந்த டேய் WWE கார்டு தான். அண்டர்டேக்கர் ஐயோ வந்தாலே காமிச்சிருவான் தெரியுமா? அண்டர்டேக்கர் நீ கார்ட குடுத்துரு அந்த மாரி தான். ஃபினிஷிங்லாம் எடுத்து வந்தீங்கன்னா அந்த மாரி தான் ஹவர்ட்ஸுக்கு. ப்ரோ மொரட்டு ஐயோ ஃபினிஷ் ப்ரோ. எதுவும் அந்த பேச நீங்க முடியாத நிலைமையில அவார்ட்ஸுக்கு இருக்கீங்க. வந்து டீமை கனெக்ட் பண்றான் அது சொல்றீங்களா ஒத்துக்கிறோம். பினிஷிங்லாம் வந்து ஸ்லோ அப்படி வாய் மூடிட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துடணும் மெரினோடலாம். ஓகே பட் என்னவா இருந்தாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். நம்ம டீம் ஆட்கள்லாம் அதுக்கு வந்து நம்ம கீழே கீழே இறக்கி இறக்கிடணும் பேச தேவையில்லை. சொல்றான். கீழலாம் இருக்கல. சாலிட் பர்ஃபார்மன்ஸ் 9. சாலிட் ரா பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரியலா நம்ம ஹானஸ்ட் ஒப்பீனியனை சொல்லிடுறது நான் தீபக் ப்ரோ. நோ அடுத்த நோ அடுத்த ஆளுக்கும் இதே டைலாக் தான். கால்ல விழுந்து கும்பிடணும் ட்ரொசார்டு. எக்ஸாக்ட்லி. ட்ரொசாடுக்கு நான் முதல்லயே சொல்லிட்டேன்டா, நான் சரண்டர் ஆயிட்டேன் ட்ரொசாடுக்கு. மெரினோ தான் இந்த கேம்ல சரண்டர் ஆகுறேன். ஓகே ட்ரொசாட் சூப்பர் கேம் டாடி. ஆக்சுவலா அவன் வந்து இந்த பீரியட்ல வந்து ஸ்டெப் அப் பண்றது நான் மறுபடியும் தான் சொல்லுவேன். நான் ட்விட்டர்லயும் நான் போட்டேன், மறுபடியும் தான் சொல்லுவேன். நானும் கொஸ்டின் பண்ணினேன், எதுக்குடா காசு கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு. அவன் கொடுத்த காசை வாங்கினேன், இதுக்காக தான்டா எனக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே பொழிச்சுன்னு வைக்கிறான் வாரம் வாரம். சந்தோஷமா வாங்கின கண்ணா இந்த பக்கம் ஒரு கண்ணம் இருக்கு, அங்கேயே அடி ஏன் இங்க வண்டி அச்சுன்னு இருக்கேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கேன் நான் இப்ப பேசிக்கா. பிகாஸ் ஃபண்டாஸ்டிக் பிளே நேத்து ஆக்சுவலா. அந்த ஃபர்ஸ்ட் கோல் அவனுடைய கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும், அந்த ரன் எடுக்கிறதுக்கு மெரினோ நம்ம எப்படி பால் போடுறதுக்கு சொல்றோமோ அந்த ரன் வந்துட்டு அதான் அவங்க ஒருத்தவன் அவங்க ரைட் பேக்கும் ஆர்சிபிக்கும் வந்து அவ்வளவு கேப் ஜாலியா இருக்கு. அவன் பாட்டுக்கு உள்ள அழகா உள்ளுக்குள்ள பூந்து உள்ள ஓடி வரான். ரொம்ப பால் பாஸ் பண்றதா இருக்கட்டும், பால் புடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த பிளே வந்து ஸ்டாப் பண்ணாம ரோல் பண்ணிட்டே இருக்கிறதுல இவனுக்கு ஒரு பெரிய ரோல் எப்பயுமே இருக்கும். அந்த பிளே ஸ்டாப்பே பண்ண மாட்டான். இவன் வந்து எப்படியாச்சும் ஒரு விதத்துல பால் பாஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான். இந்த சீசன் அதை சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். செம்மையா அவன் வந்து மறுபடியும் என்ன கேட்டா மெரினோ கேமோ ட்ரொசார்ட் லெஃப்ட் விங்கு ஒரே கேம்ல ஆடக்கூடாது. அது வந்து கிரைம். அதுல இருந்து நான் மீறவே மாட்டேன். அங்க சரண்டர்லாம் ஆக மாட்டேன் நானு. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு கேம்ல ட்ரொசார்ட் வந்து ஒரு ஜாப் பண்றதுங்கிறது எஸ்பெஷலி கிவன் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் வி பேட் ஃபார் ஹிம் ப்ராபப்ளி இஃப் வி வின் சம்திங் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன் தான் ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து இல்லடா பார்த்தா நான் லீக்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹை வேல்யூ நம்ம ஜெயிச்சோம்னா லீக்லயே ஹை வேல்யூ சைனிங்ஸ்ல வந்துருவான் உள்ளுக்குள்ள. 21 மில்லியன் கொடுத்துட்டு அவனுடைய கோல் கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், அதோட அவன் அந்த பண்ற வேலை எல்லாமே கிளட்ச் கோல்ஸ் தான். இந்த சும்மா ஒப்புக்கு சப்பா எக்ஸாக்ட்லி. கோல்லாம் கிடையாது. கிடையவே கிடையாது. கரெக்ட். சாலிட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரொசார்டு. அது வந்து குறையே சொல்ல முடியாது அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து. லைக் ஆமா. அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு மைண்ட்ல வந்து நம்மளுடைய பெர்ஃபெக்ட் பிளேயர்னா அவன் வந்து மெஸ்ஸி மாதிரி, அதாவது வந்து ஒரு 90 நிமிஷத்துல வந்து 89 மினிட்ஸ் அண்ட் 30 செகண்ட்ஸ் தாறுமாறா விளையாடணும். அவனுக்கு 30 செகண்ட்ஸ் கேப் தான் கொடுக்கலாம். இல்லாட்டி ரொனால்டோ மாதிரி வந்து திடீர்னு எங்க இருந்தோ வந்து பாடியை வந்துட்டு சம்பந்தமே இல்லாம 98 மினிட்ல கண்டாக்ட் பண்ணி அப்படி ஒரு கோல் அடிக்கணும். என்ன இது நம்ம மைண்ட்ல வந்து நம்ம இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளேயருங்கிற மாதிரி ஒன்னு எடுத்து வச்சிட்டோம். அது வந்து அன்பார்ச்சுனேட். நான் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு விக்டிம் தான். நானும் அது பண்ணிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு பெரிய தப்பு. ஒரு பிளேயர்னா 90 நிமிஷத்தை தப்பு பண்ணுவான். அந்த தப்ப டீம் எப்படி காம்பன்சேட் பண்ணுது, அதே மாதிரி அந்த 90 நிமிஷத்துல நீ எவ்வளவு தப்பு பண்ற, அந்த தப்பு எவ்வளவு தூரம் உனக்கு அஃபெக்ட் பண்ணுது, அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரொசார்டு 1-2 தப்பு பண்ணினானா அது நான் இந்த சீசன்ல பாக்குறது வந்து அவன் அதுக்கு ஏத்த மாதிரி ஓவர் காம்பன்சேட் பண்றான் அவனுடைய பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் வச்சுட்டு. ப்ரோ நான் சொல்ல போறது கொஞ்சம் இதுவா இருக்கலாம், பகீர்னு இருக்கலாம். ஆனா இதுதான் ப்ரோ உண்மைன்னு நான் நம்புறேன். பாக்ஸ்ல நம்மளோட டேஞ்சர் பிளேயர் லிஸ்ட் போட்டீங்கன்னா மெரினோ, ட்ரொசார்டு, அப்புறமா தான் சாக்கா எல்லாரும் ட்ரொசார்ட் வருவானுங்க. ஃபர்ஸ்ட். ட்ரொசார்ட் ஃபர்ஸ்ட். ஆமா. ட்ரொசார்ட் தான். அதான் நம்மளுக்கு வந்து இருக்கிறதுல நம்ம டீம்ல பெஸ்ட் ஃபினிஷர்னா ட்ரொசார்டு தான். அது ட்ரொசார்டு தான். ட்ரொசார்டு ஸோ தான், வேற யாருமே இல்ல. பெஸ்ட் ஃபினிஷர் ட்ரொசார்டு மாற்று தான். கருத்தே இல்லை. அவனுக்கும் கேரஃபியரிக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பில்டப் ஆகுது ப்ரோ இந்த சீசன்ல. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதான் ஒர்க் பில்டப் அவுட் ஆகுது. ஆகாதுன்னு நினைச்சேன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலா. ஆமா. ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் விங்கர் ட்ரொசார்டு தான் ப்ரோ லாக்கு. ஆமா இப்போதைக்கு கடைசி 8 பிரீமியர் லீக் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். எழுதி சொல்லலாம் செல்சியோட ட்ரொசார்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவான் ஆமா அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்பதானே ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கும். இன் கேஸ் நோனி கம்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் a goal at the end. ஆமா ஆமா. அதான் நல்லா பாருங்க. ஸோ ஓவரா கமிட் பண்றோம். ஓகே எனக்கு அது ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த மேட்ச்லயே வந்து அவன் எசே அந்த 4th கோல் அட்டெம்ப்ட் போறப்போ நோனி கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல நிப்பான் சாக்காக்கு. நோனி சொல்லுவான் பால் போடுறான்னு, சாக்கா உள்ள இது ஸ்கொயர் பண்ணாம வந்து உள்ளுக்குள்ள இது பண்ணி விடுவான் பால.
அப்ப அப்ப இவனும் எசேவும் ஆக்சுவலா தட்டி விட்டுருக்கலாம் நோனிக்கு. நோனி தனியா நிப்பான். கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஒரு 3 ஃபீட் தனியா இருக்கும் அவனுக்கு சுத்தி வர. அப்ப கரெக்ட். போட்டிருந்தான்னா இந்த கோல போட்டிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட் அது. பட் யா ட்ரொசார்ட் சாலிட் 9 on 10. அது வந்து ஆமா. 9.5 இன்ஃபாக்ட் நம்ம வந்து 9.5 10 கூட சொல்லலாம். கோல் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியமான கோல் வேற போட்டான் இந்த டெட்லாக் பிரேக் பண்றதுக்கு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அவன்கிட்ட. ஸோ யா 9 on 10. Manager full 15, 20 on 10. In fact, his job was made easier by தாமஸ் ஃப்ராங்க்னு தான் சொல்லணும். க்ரௌடு டிஃபோ மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க பாயிண்ட் 10க்கு மேல நீங்க என்ன போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு ஃபிராக்ஷனா போட்டு நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து 1500 வெளியே தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். டிவைட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ என்ன வேணா போட்டுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ். சப்ஸ்னு பார்த்தா ஐ திங்க் சப்ஸ் ஆல் கேம் கரெக்டா அவங்களுடைய ஜாபை பண்ணாங்க. ஈத்தன் வந்தான். ஈத்தன் வந்து ஆமா. ஏன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷரே இல்லை அவங்களுக்கு எதுவும் போட்டு இதனாலதான் ஜெயிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர்லாம் இல்லாம ஜாலியா விளையாடி இருந்தானுங்க. ஈத்தனா இருக்கட்டும், நோனியா இருக்கட்டும், மார்டினெல்லியா இருக்கட்டும், வேற யாரு எம்எல்எஸ் கூட வந்தான். 4 சப் தான் பண்ணோம்ல மொத்தமா. இல்ல மாஸ்கோரா மார்டினெல்லி வந்தான். வரல, கரெக்ட். மாஸ்கரா தான் வந்தான். மார்டினெல்லி வரல, மாஸ்கோரா வந்தான். சாரி மாஸ்கோரா மார்டினெல்லில வந்தான். தேவையில்லை இந்த மேட்ச். எது சும்மா இந்த match. இவங்க 4 பேரே தேவையில்லை. சும்மா நம்ம சும்மா உட்காந்துருக்கலாம். 4 பேர் வெளில போயிருக்கலாம் அப்படியே. அதான் உள்ளுக்குள்ள இருந்தவனுக்குமே நீனே சாகா பத்தி சொன்ன. பட் சாகாக்குமே வந்துட்டு ஆக்சுவலா நிறைய வேலை இருந்த மாதிரி இல்ல இந்த மேட்ச்ல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து உள்ள ஆமா, விட்டானுங்க. வேலை இல்ல. மேபி கோலுக்காக வச்சிருந்தான்றது தெரியல. ப்ராபபிளி ஆனா 90 கான்ஃபிடன்ஸ்க்காக மினிட்ஸ் வச்சிருந்திருப்பான். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பர்ஸ் கேமோடைய ரிவ்யூ. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல பயனை பத்தி நம்ம என்ன ஃபீல் பண்றோம், பயன் கேம் பத்தி சரி, என்ன நினைக்கிறோம், அதை நான் வந்து பத்தி இப்போ பேசி கிளம்ப முடிச்சிடுவோம். போறேன். குழந்தை வந்து சொல்ல எனக்கு வந்து நான் சொன்னது அப்படிதான். எனக்கு இந்த கேம் தேவையே இல்லை. வந்து நான் வாக்க Okay. ஐ டோன்ட் கேர் அபவுட் பயன் கேம். இது லிட்டரலி Okay. மீனிங்லெஸ் கேம் என்னை பொறுத்த வரையும். எதுக்கு Okay. எதுக்கு ஆடுறோன்றதே எனக்கு காண்டாதான் இருக்கு. சும்மா வந்து எல்லாரையும் இவங்கெல்லாம் கூட தேவையில்ல. அந்த அண்டர் 18 போட்டு ஆடிட்டு நீங்க தாங்க மாசு, எங்களுக்கு இந்த கேம் இம்பார்ட்டன்டே இல்லைங்க. நம்ம இந்த கேம் தோத்தா கூட நம்ம எப்படி இருந்தாலும் டாப் 8 முடிக்க சான்ஸ் நிறைய இருக்கு. Qualify ஆயிடும். ஆமா, ஆயிடும். அதனால எனக்கு இது கண்டிப்பா. கவலையே இல்லை. நீங்க ஜெயிச்சா நல்லது. ஆனா வந்து போய் இன்ஜுரி ஆகாம இருந்துருங்கப்பா, அவ்வளவுதான். அதுதான் ஒரே விஷயம். அது ஓகே, ஒண்ணுதான். ரைட். பிளஸ் வந்து வேற எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஸ்டில் ஸ்பர்ஷ் ஷிட், we don't give a shit. அவ்வளவுதான். ஓகே, பை. தேங்க்யூ தீபக். ஸோ ஏமன் பயனு ஹை ஃப்ளையிங் டீமு தாறுமாறா விளையாடின்னு இருக்கானுங்க இந்த சீசனு. பிஎல்லையுமே பிஎல் புண்டஸ் லீகாவா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும். சாம்பியன்ஸ் லீக்லும் அவங்க வந்துட்டு தே ஹேட் லைக் அந்த செல்சியோட வின் பண்ணியிருக்கானுங்க. பிஎஸ்ஜியோட 10 பேர் வச்சு வின் பண்ணிருக்கானுங்க. புண்டஸ் லீகால பார்த்தா லாஸ்ட்லெஸ்ஸா இருக்கானுங்க. இன்வென்சிபிள்ஸ் போற இன்லைன்ல இருக்கானுங்க. 41 கோல்ஸ் ஸ்கோர்ட், 8 கோல்ஸ் கன்சீடட், 33 ஜிடி. அது வந்து 11 கேம்ல 33 ஜிடி வச்சிருக்கானுங்கன்னா அது வந்து ஒரு கேமுக்கு 4 கோலுங்கிற விதத்துல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லீக்ல. 31 பாயிண்ட்ஸ் அட் த டாப். ஸோ இந்த பயனை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். இவன் சொல்லிட்டான், தீபக் ஆல்ரெடி அவனோட ஒப்பீனியன் சொல்லிட்டான் இந்த கேம் பத்தி. எனக்கும் ஆக்சுவலா ஸ்பீக்கிங்னா இந்த கேம் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் ஹை ப்ரையாரிட்டி கிடையாது. கரெக்ட். இட் வுட் பி நைஸ் டு வின் அகேன்ஸ்ட் திஸ் டீம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கு. போன 2 சீசன் முன்னாடி நம்ம விளையாடினப்போ கூட we had trouble against them. அது நம்ம ஹோம் கேம் வந்து தேவையில்லாதக்கு டிராப் பண்ணோம் அந்த ஹோம் கேம். ஆக்சுவலா நம்ம அந்த ஹோம் கேம் ஜெயிச்சிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கேம் அந்த ஒரு விஷயத்துக்காக வேணா விளையாடலாம்னு சொல்லுவேன். பிளஸ் கேம் மினிட்ஸ் வேணும். அந்த ஒரு நல்ல இன்டென்ஸ் கேம் வச்சு விளையாடுறப்ப மினிட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். பட் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் கேம் அண்ட் பயன்? நீங்க எல்லாமே சம்மரைஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. பேன் அன்பீட்டன் நினைக்கிறேன் இந்த சீசன். இன்னும் ஆமாமா. தோக்கவே இல்ல பேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, போன சீசன் நம்ம பிஎஸ்ஜியோட ஹோம்ல ஆடின மாதிரி தான் பாக்குறேன் அதை. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிஎஸ்ஜியோட ஆடி ஜெயிச்சு என்ன நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம், வா வி ஆர் த பெஸ்ட் டீம் இந்த யூரோப், பயனையே போட்டோம் அப்படின்னு. 1 பைசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா திரும்பி அதே நாக் அவுட்ல பேன் வந்துச்சு, பேன் குத்தி விட்டானா நம்ம இந்த குரூப்ல ஜெயிச்சதுக்கு ஒண்ணுமே சம்மந்தமே கிடையாது. அதே நம்ம பிஎஸ்ஜி குத்தி விட்ட மாதிரி. எனக்கு நான் இதுதான் சொன்னேன். இப்ப விட்டா பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல நாக் அவுட்ல ஆமா. ஃபேஸ் பண்ணுவோம். அந்த கேம்ல ஆமா. கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிச்சுக்கலாம். ஆமா, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் இல்ல. ஜெயிச்சா எதிராளிகள் வன்மல் கக்குவாங்களா? கக்குவாங்க. இட்ஸ் ஓகே. வன்மங்கள் ஒண்ணும் நமக்கு புதிதல்ல புதுசு அப்படின்ற கிடையாது. மாதிரி தான் நம்ம ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல்ல. அததான். ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். செல்சி தான் ப்ரோ. ஃபேன் பேஸோட எய்மே செல்சி தான். சோ நான் கியூரியஸா இருக்கேன் ஆர்டேட்டா எப்படி அப்ரோச் பண்ணலாம். அதுக்காக நான் போய் இறங்கி நீ ஸ்பர்ஸ் போட்ட பர்ஃபார்மன்ஸ் போட மாதிரிலாம் சொல்லல. இல்ல. சண்டை செய்யி நம்மளோட ஸ்குவாட்ல நீ ஆண்ட்ரி சொன்ன மாதிரி தான் 2 பிளேயிங் 11 இருக்கு. யாரை போட்டு ஆடுறியோ ஆடு, ஜெயிக்கிறதுக்காக ஆடு.
ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ஜெயிக்கலையா, டிரா பண்ணாலும் நமக்கு பிக்கர் பொசிஷன் என்ன ப்ரோ? சாம்பியன்ஸ் லீக்ல டாப் 8ல முடிக்கணும். ம், டாப் ம். 8ல நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சாலும் உங்களுக்கு அ நல்ல ஆப்போனன்ட் இருக்கறதுல ஈஸியான ஆப்போனன்ட் தான் வருவான் அப்படின்ற கணக்கு கிடையாது. நம்ம போன கிடையாது. சீசன் பார்த்தோம். லிவர்பூலுக்கு வந்து லிவர்பூலுக்கு PSG PSG வந்து தான் மாட்டுச்சு. வந்தானுங்க. ம். ஃபர்ஸ்ட் முடிச்சு. ஸோ அந்த டாப் 8ல ஒரு லக்கு தான். 5வதா முடிச்ச அத்லெட்டிகோவுக்கு ரியல் மேட்ரிட் வந்து இத மாட்டுச்சு. ஸோ நமக்கு யார் வேணாலும் எங்க இருந்தாலும் வந்து மாட்டலாம். ஸோ ஃபார்மேட் ரொம்ப கேட்டிக்கா இருக்கிறதுனால டாப் 8ல எங்க வேணாலும் முடிக்கலாம். ஸோ டேபிள்ல எந்த அட்வான்டேஜ் எதுவுமே ஆ கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம டாப் 8ல டெஃபினட்டா முடிப்போம். ம், ம், இந்த ம், பிகியர் ம். மேட்ச்ல நம்ம ரிசல்ட் எப்படி இல்லனாலும் அப்படின்றது. ஆ ஒண்ணே ஒரு என்னன்னா, நம்ம டிஃபென்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா, ம். ஹாரி கேன், ஒலிசே, லூயிஸ் டியாஸ் வந்து பட்டைய கரெக்ட், கிளப்பிட்டு கரெக்ட், இருக்கானுங்க. கரெக்ட். லூயிஸ் டியாஸ் இல்லன்னு நெனைக்கிறேன். இன்ஜூர்ட் இன் நெனைக்கிறேன் லூயிஸ் டியாஸ். இன்ஜூரியா அவன்? அவன் இன்ஜூரியா? ரெட் இன்ஜூரி கார்டா? இன்ஜூரியா, ஓகே. ரெட் கார்டு ஒன் ஆர் தி அதர். ஆமா அவன் ஏதோ சம்திங் ஒரு ஏதோ ஆமா விஷயத்துல வந்து நானும் கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ ரெட் கார்டு ப்ரோ லூயிஸ் டியாஸ். பிஎஸ்ஜியோட ரெட் கார்டு. கரெக்ட், 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 கரெக்ட். கரெக்ட். ம். லூயிஸ் டியாஸ் ரெட் கார்டு வாங்கியிருப்பான். ஸோ லூயிஸ் டியாஸ் கிடையாது. ஸோ யார் ஆடுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் கேன் நமக்கு தெரியும். நம்ம நெமெசிஸ் எப்பயுமே ஹாரி கேன் பெனல்ட்டின்னு ஒண்ணு எழுதி வச்சிரலாம். அது இந்த மாரி நடக்காம ஆமாமா. பார்த்துக்கணும் அது. ஒலிசே நான் மோர் லுக்கிங் ஃபார் ஒலிசே வர்சஸ் கேலிஃபியோரியோ இல்ல எம்எல்எஸ் தான் ஆடுறாங்க அவங்க சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ ஒலிசே வர்சஸ் எம்எல்எஸ்ஓ அது எப்படி இருக்கும் ஆமா. அப்படின்றத ஒலிசே வேற அவங்க போன மேட்ச்ல வந்துட்டு 5 கோல் 5 ஜிஏ வச்சிருக்கான் போல இருக்கு. மொத்தம் அவன் 2 ஆமா 6 6-2 ஜெயிச்சிருக்கானுங்க ஃப்ரைபர்க்ல ஆமா. ஹோம்ல. அதுல அவன் 2 கோல் போட்டிருக்கான். மிச்ச 4 கோல்ல வந்து 3 அசிஸ்ட் வச்சிருக்கான் போட்டிருக்கான். ம். 5 ஜி. அதே மாரி எனக்கு கம்பெனி மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு ப்ரோ எனக்கு. கம்பெனி வந்து பேன் முனிச்சில போய் அவன் பண்றதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆ கம்பெனி. எப்படி சொல்றேன்? எஸ்பெஷலி எனக்கு ஆஸ் அது சாதாரணமான விஷயம் மாரி தான் இருக்கு. பட் இல்ல ஸ்டில். ப்ரோ நான் எப்படி சொல்றேன்னா வந்து ஒரு ஒரு பிளாக் மேனேஜர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் அப்படி நான். ஓகே, ஓகே. ஆமா. ஸோ ஒரு ஒரு பிளாக் மேனேஜர் பேயர்ன் முனிச் மாரி ஒரு கிளப்ல வாய்ப்பு குடுக்குறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆ ஃபுட்பாலிங் இப்போ இருக்க ஃபேர். ரியாலிட்டில பார்க்கறதுனால. ஸோ ஃபேர், ஃபேர், ஃபேர். அவன் அத கேபிட்டலைஸ் பண்ணி அத அவன் ப்ரூவ் பண்றான். ஸோ இப்போதைக்கு என்ன ப்ரோ ஒன் ஆஃப் த டீம்ஸ் டூ பீட் இன் யூரோப்ல கண்டிப்பா, அ பேயர்ன் முனிச் இருக்கு. கண்டிப்பா, நம்மளும் இருக்கோம். கண்டிப்பா. இதெல்லாம் வந்து ஸோ நம்ம இது அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். எந்த லீக்ல நீ விளையாடினாலுமே, நீ வந்து 11 கேமுக்கு அப்புறம் தோக்காம 41 கோல் போட்டிருக்க. ஆமா, 33 ஜிடி வச்சிருக்க அப்படின்னா, நீ எந்த லீக்ல விளையாடினாலுமே அது பெரிய விஷயம் தான். ஆமா, ஆமா. ஸோ அதெல்லாம் ஆ அக்னாலட்ஜ் பண்ணி தான் ஆகணும். இதுல பியூட்டி என்னன்னா செல்சிக்குமே பார்சலோனாவோட மேட்ச். ஸோ அதுவுமே ஆமா. ஒரு டஃப் கஷ்டமான மேட்ச் மேட்ச். தான். ஸோ ம், அவங்களுமே ம். ஃபுல் ஸ்குவாட் இல்ல ஃபுல் பிளேயர்ஸ் ஆடி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஆர்டெட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ப்ரோ போவான். ஆமாமா. எனக்கு அதான் தோணுது. ஃபுல் யாஹ்! ஸ்ட்ராங்கா அதாவது நம்மளோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆ மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே கெலஃபியோரிக்கு டீம் பதிலா தான் ஸ்டார்ட் பண்ணும்னு தோணுது எனக்கு. ஆமா அதான். கெலஃபியோரிக்கு பதிலா ஆனா எம்எல்எஸ் ஆடலாம். அப்படி இல்லன்னா மேபி, கெலஃபியோரி தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேபி. வந்து ஒரு நமக்கு ஒரு பிளாக் நம்ம தான் ப்ரோ ஒரு ஃபேனா இப்படி பிரிச்சு பேசலாம். செல்சி தான் இம்பார்ட்டன்ட் இங்க தோத்த அப்படின்றது. அவனுக்கு எல்லாமே எல்லா மேட்சும் ஆமா, ஜெயிக்கணும். ஆமா. உள்ள வந்து அவன் தான் இவனுக்கு ஒரு சொல்லுவானே, பிராகிங் ரைட்ஸ் நாங்க மாரி. வந்து அட்டாக்ல பெஸ்ட் அட்டாக்கா இருக்கணும், டிஃபென்ஸ்ல பெஸ்ட் அட்டாக்கா இருக்கணும், டியூவல் ஆமா, வின்னிங்ல நாங்க தான் பெஸ்ட்டா இருக்கணும் எல்லாமே. எனக்கு ஆமா, தெரிஞ்ச வரைக்கும் நோனி ஸ்டார்ட் பண்ணுவான்னு நெனைக்கிறேன்டா. எம்எல்எஸும் நோனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்ல ஆமா, சாக்கா தான். மறுபடி மெரினோ ப்ராபப்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு கியோகரெஸ் வருவான் கண்டிப்பா. எஸ்ஏ தான் வந்து திருப்பி வந்து 10ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடகார்ட் கண்டிப்பா வருவான். ரைஸும் சுபிமெண்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மேட்சுமே. எனக்கு வந்து பேக் ம். லைனுமே வந்துட்டு எம்எல்எஸ் தவிர்த்து இன்கேப்பிய கண்டிப்பா அவனுக்கு வந்து சான்ஸ் குடுப்பான். இன்கேப்பிய, சலீபா நீ சொன்ன மாரி இன்கேப்பிய அண்ட் சலீபா அகைன்ஸ்ட் கேன் எப்படி ஃபேர் பண்றாங்கன்றத கண்டிப்பா ஆமா, பார்க்கணும். அண்ட் ரைட் பேக் வந்து மேபி ஒயிட் குடுத்தா குடுப்பான்னு நெனைக்கிறேன். மேபி ஒயிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா டவுட் தான். ஏன்னா ஒயிட் எம்எல்எஸ் இஸ் நாட் அ குட் காம்பினேஷன். ஃபுல் பேக் காம்பினேஷன். அவங்க வந்து 2 ஆமா, பேருமே வந்து 1v1 அந்த இவங்க 1v1 வீக்னஸ் இருக்கு. அவனுக்கு பாக்ஸ் டிஃபெண்டிங் வீக்னஸ் இருக்கு. ஒரு பால் போட்டாங்கன்னா முடிச்சிருவானுங்க. சோ மேபி ஆமா, டிம்பர் குடுத்துட்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒயிட்க்கு சான்ஸ் குடுப்பான்னு நெனைக்கிறேன். ஆமா. அதுதான். பாப்போம். அதான். ஆனா ஸ்ட்ராங்கா எனக்கு என்னமோ அதான் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் நம்ப ஆளு எப்பயுமே பார்த்தீங்களா, சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நீங்க யா. குரூப் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரொட்டேஷன்லாம் பண்ணுவான் அப்படின்னு பண்ண மாட்டான். ஏன்னா, அப்போ ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா, இப்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஆ ஏன்னா அத்லெட்டிக்கோடயே எம்எல்எஸ்லாம் ஆட வச்சான். ஸோ இங்கேயுமே எம்எல்எஸ்லாம் ஆட வைக்க யா, யா, யா. வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஃபார் ஷூர், ஃபார் ஸோ ஷூர். யா. நான் அத்லெட்டிக்கோ நல்ல ஃபார்ம்ல தான் வந்தானுங்க. நம்ம கூட மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ நான் வந்து ஆனா ஆர்சனல் வின்னு தான் நான் பிரெடிக்ட் பண்ண போறேன் ப்ரோ. ம். என்னோட இது வந்து ஆ என்ன சொல்ல மேட்ச் எமிரேட்ஸ்ல. ஸோ ஹோம் அந்த கேம். ஒரு யா. ஃபீலிங் எனக்கு இருக்கு. பிளஸ் அதான் எனக்கு இன்னும் கூட நம்ம ஸ்பர்ஸ் ரிவ்யூல சொல்லணும். இப்ப தான் டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரீ மேட்ச் டாக்கே ஸ்பர்ஸ் அவே ரெக்கார்டு, ஸ்பர்ஸ் அவே ரெக்கார்டு, ஸ்பர்ஸ் அவே
டேய் எங்க ஹோம் ரெக்கார்ட பத்தி எவனாவது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்லுங்கடா. எங்க ஹோம் ரெக்கார்டு இந்த சீசன்ல எப்படி இருக்குன்னு இங்க பாருங்கடா. நானும் கில்ட்டி தான்டா. நானும் அவங்க அவே ரெக்கார்ட் வச்சு தான் அவங்க இன்னும் பெட்டரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா. இல்ல ஆ அதான் நம்ம மேட்ச் எமிரேட்ஸ்லன்றதே மறந்துட்டானுங்க. டேய் மேட்ச் எமிரேட்ஸ்ல நம்ம ஹோம் ரெக்கார்டு பயங்கரமா இருக்கு. என்னடா ஸ்பர்ஸ் அவே ரெக்கார்ட் பாருங்க. ஸ்பர்ஸ் அவே அது எனக்கு அது யாருமே இந்த சைடு பார்க்கவே இல்லன்ற மாரி எனக்கு இருந்துச்சு எனக்கு. ம், ஆ ம், ம், ம். எஸ்பெஷலி இந்த ஹைப் பண்ணிட்டு இருந்தவங்க ஸ்பர்ஸ் சைடுல இருந்து. ஸோ நம்ம எமிரேட்ஸ்ன்றனால நம்ம நம்பலாம் ப்ரோ. நம்ம இன்னும் குரூப் ஸ்டேஜ்ல வந்து கோல் கன்சீட் பண்ணவே இல்ல ஆட்டோடாக்ல சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ ம், ம், ம். அந்த ஸ்ட்ரீக் எப்படி அண்டர்டேக்கர் ரெசல்மேனியா ஸ்ட்ரீக் மாரி போயிட்டு இருக்காது. எங்கேயாவது ஒரு அண்டர்டேக்கர் குத்து வாங்கிடுவான். ஸோ அது நாளைக்கா இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. ஃபேர் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் அதான் நம்ம ஸ்டார்டிங் லைனப்ல தான் பயனோட வந்து என்கிட்ட கேட்டா ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காம ரிசல்ட் எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இருக்காது. இன்டென்ஸா இருக்கும் கேம் கண்டிப்பா. இன்ஜுரி இல்லாம எல்லாரும் எந்த ரிசல்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல வெளியே வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இன்ஜுரி வரக்கூடாது. இப்போ ரொம்ப நாக் கீக் எதுவும் வரக்கூடாது. இதனால இதை கேரி பண்ணிட்டு தாண்டா அவன் அடுத்த கேம் ஆடுறாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வராம நீ எனக்கு ஒரு டிரா எடுத்துன்னு வந்தா கூட பரவாயில்ல. டிரா இல்லாம ஈவன் இஃப் யூ லூஸ் த கேம் நான் சொன்ன ஐ டோன்ட் மைண்ட். பட் வின்னிங் வுட் பி சூப்பர் நைஸ். வின் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஹோம்ல வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் ப்ராபப்ளி இப்போ இந்த பாயிண்ட் இன் டைம்ல ஒரு பெஸ்ட் இன் யூரோப்னு சொல்றக்கூடிய ஒரு டீம்ல வந்துட்டு அவங்க கூட ஜெயிச்ச மாதிரி இருக்கும். பட் எனக்கு எந்த ரிசல்ட்டா இருந்தாலும் ஓகே தான் அந்த கேம்ல நான் தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கேம்ஸ் என்எல்டியுடைய ஒரு ரிவ்யூ ப்ளஸ் நம்மளுடைய பயன் மியூசிக் கேமுடைய ஒரு ப்ரிவ்யூ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இந்த ஷோ முடிக்கிறப்ப. அந்த கேள்விக்கான பதிலையும் மறக்காம நம்ம காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கேள்வி ரொம்ப சிம்பிள். வாட் டு யூ திங்க் ஆஃப் டாட்டனம்ங்கிறது மட்டும்தான் அந்த கேள்வி. கேள்விக்கு உண்டான பதிலை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. எனிதிங் டு ஆட் ஆன் ஹேமந்த் நம்ம அப்படியே முடிக்கிறதுக்கு முன்னாடி? எனிதிங் டு ஆட் ஆன்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. அதான் நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணணும் ப்ரோ நம்ம. நம்ம வந்து உடனே வந்து ஆர்சனல் வென் ஷோ தியர் ட்ரோஃபிஸ் கேபினெட் அப்படி அதெல்லாம் தூக்கி உள்ள வைக்குமாறு அதெல்லாம் நமத்து போயிடுச்சு அதெல்லாம். ஸோ டர்பி ஜெயிச்சா கொண்டாடணும். ஸோ அதுதான் வந்து உலக நியதி. ஸோ அதுல வந்து எந்த மாற்று நோ சேஞ்ச். டோன்ட் போலீஸ். சிம்பிள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேமந்த் ஃபார் ஜாயினிங் மீ. அடுத்த ஒரு எபிசோட் வந்து கண்டிப்பா நம்ம பயன் மியூனிக்கோட கேமோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். ஆஃப் கோர்ஸ் செல்சியோட ப்ரிவ்யூ வரும். ஃபேன்ஸ் கிட்டயும் என்எல்டி அப்ப மட்டும் தான் கொஞ்சம் இந்த மாதிரி ரணகலமா இருக்கும். ஆமா அதே சொல்லிடுறோம். அதான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். எங்களுக்கு உங்க கிளப்பை பிடிக்காது. உங்க மேலலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு உங்க கிளப்பை பிடிக்காது. உங்க கிளப்பை நாங்க இப்படிதான் பாக்குறோம், இப்படிதான் பேசுவோம். ஏன்னா இந்த ரைவல்ரி இப்படி மத்த ஃபேன்ஸுக்கு இதான் சொல்றோம். இந்த ரைவல்ரி பத்தி தெரியலனா படிங்க. இல்லாட்டி நம்ம வட லண்டன் சேனல்லையே என்எல்டி ரைவல்ரி எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு எபிசோட் இருக்கு. அது ஒரு எபிசோட நாங்க வந்து ஒரு 2-3 சீசன்ஸ் முன்னாடி பண்ணினோம். முடிஞ்சா அதை பாருங்க. ஏன்னா இந்த ரைவல்ரி இப்படிதான் இருக்கும். ஸோ ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ், நத்திங் அகேன்ஸ்ட் யூ கைஸ், வி லவ் யூ ஆல். இந்த உங்களுடைய கிளப் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான் பேசிக்கலாம். வி டோன்ட் ரேட் யூ கைஸ். ஸோ தேங்க்ஸ் லாட் ஹேமந்த். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர்.